உன் சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை மூலம் நீர் மகிமைப்படுவீராக. எங்களுடைய திறமைகள் ஒன்று அல்லப்பா, நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நீர் தந்த பலத்தினால, நீர் தரப்போகிற பலத்தினாலே நாங்கள் நின்று உன் சமூகத்தில் ஆராதிப்பதற்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்துங்கப்பா. இப்படி வல்ல கரம் எங்களோடு கூட இருப்பதாக. நாளிலும் கூட தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடக்கட்டும். ஒவ்வொருவருமே அமரும்படி ஆச்சரிக்கிறேன். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. நல்லவர் 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 நல்லவர். எல்லாரும் சோதரிப்போம். நல்லவரை இம்மட்டும் காத்த தேவமை, இம்மட்டும் வழிநடத்தின தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே, நீர் எங்களோடு கூட இருந்து அருமையாக வழிநடத்துகிறபடினாலே நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எங்கள் போகை வருகையிலே எல்லாவற்றிலும் கிருபையாய் காத்து கொண்டேனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மையானவற்றை தந்து நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இசைக்கிறேன் பாடுகிறேன் ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னத்திலே நிரப்பி நடத்துவீராக. உமக்கு கனம் மகிமை துதிகளை செலுத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றியாக எங்களை எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை முழுவதுமாக புகழுகிறோம். தேவாதி தேவனே உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா தேனிக்கவில்லை ஒரு திரவத்தில் இருந்து தேவன் வார்த்தை இனிக்கின்றது. தேனிக்கவில்லை ஒரு திரவத்தில் இருந்து தேவன் வார்த்தை இனிக்கின்றது. தென்றல் வீசவில்லை, தென்றல் வீசவில்லை, திசைகளெல்லாம் ஜீவ சுவாசம் தவழ்கின்றது, ஜீவ சுவாசம் தவழ்கின்றது. நான் பாடவில்லை உள்ளுக்குள்ளிருந்து கர்த்தர் உத்தரவு பிறக்கின்றது. நான் பாடவில்லை என்னாவிலிருந்து தேவன் நாதம் எழுகின்றது. நான் பாடவில்லை என்னாவிலிருந்து தேவன் நாதம் எழுகின்றது. தண்ணீரை தித்திக்கும் ரசமாக்கிய தயவரும் கிருபைக்கு இணையில்லை. தண்ணீரை தித்திக்கும் ரசமாக்கிய தயவரும் கிருபைக்கு இணையில்லை. தண்ணீரை களிப்பாக்கும் கர்த்தரே சுவை, களிப்பாக்கும் கர்த்தரே சுவை. காலமெல்லாம் போற்றி பாடும் கரமீந்தாரே, காலமெல்லாம் போற்றி பாடும் கரமீந்தாரே. நான் பாடவில்லை நாவிலிருந்து நாதம் எழுகின்றது. நான் பாடவில்லை சேனை போற்றி பாடும் துயரே சுவை, துரிதனில் வாசம் செய்யும் தேவதேவனே. சேனை போற்றி பாடும் துயரே சுவை, துரிதனில் வாசம் செய்யும் தேவதேவனே. ஆவியோ
ஆவியோடும் கருத்தோடும் பாடும் நித்தமே, ஆவியோடும் கருத்தோடும் பாடும் நித்தமே, அழைத்தவர் நடத்துகின்றார் அவர் சித்தமே, அழைத்தவர் நடத்துகின்றார் அவர் சித்தமே. நான் பாடவில்லை என் நாவிலே, இயேசு நாதம் எழுகின்றது. நான் பாடவில்லை என் நாவிலே, இயேசு நாதம் எழுகின்றது. எங்கூராடவில்லை உள்ளுக்குள்ளிருந்து கர்த்தர் உத்தரவு பிறக்கின்றது. நான் பாடவில்லை என் நாவிலே, இயேசு நாதம் எழுகின்றது. நான் பாடவில்லை என் நாவிலே, இயேசு நாதம் எழுகின்றது. உம்முடைய நாமம் கர்த்தாவே உள்ளத்திலிருந்து எழுப்பப்படுகிற அந்த நாதம், நீர் கொடுக்கிற அந்த ராகத்தோடு நாங்கள் பாடி இங்க மகிமைப்படுத்த நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தகப்பனே, நீங்க தான் எங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை பொழிந்து உங்க பிரசன்னத்தால் நிரப்பி துதிக்க வைக்கிறீங்க, பாட வைக்கிறீங்க. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். நான் பாட வருவேரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. நான் பாட வருவேரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. என் வாழ்விலே வந்தீரையா,
கல்வாரி மேட்டினில் கொல்கோதாவிலே நேசரத்தம் சிறியே பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா பாசத்தின்
ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். ஆமென். மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். தகப்பனே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. துதி செய்ய தொடங்கின பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெற்றுண்டு மடிந்தார் என்று பார்க்கிறோம். துதிக்கும் போது கொல்லாத சத்துருவின் கோட்டங்களெல்லாம் தகர்க்கப்படுகிறது அல்லது குலைக்கப்படுகிறது. அசப்பா, அப்படி சமூகத்துல நாங்கள் உண்மையோடு ஆவியோடு உண்மையோடு துதிக்கும் போது எங்கள் மத்தியில் இருந்து பெரிய காரியங்கள் செய்வீரா. நன்றி தகப்பனே. ஆமென். இம்மை நல்ல வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், சர்வ நல்லவர். ஆமென் சொல்லுவோம். வல்லவர், சர்வ வல்லவர், ஆமென். நல்லவர், எப்போதும் நல்லவர். எல் ஷடாய், ஹல்லேலூயா. ஆமென். எல் ஷடாய், ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆமென். உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனது நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனது நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆமென். உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. போலும் கையுமாக கிழக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. ஆமென். போலும் கையுமாக கிழக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆமென். உம்மாலாகோ எல்லாமாகோ.
தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்ததாண்டவர். எங்கெங்கெல்லாம் துதிகள் எழுப்பினதோ அங்கெல்லாம் எதிரிகள் தங்களுக்குள்ளே மடிந்து போனதை பார்க்கிறோம். அல்லது நீர் யுத்தம் செய்கிறவர் ஆண்டவரே, அப்பா எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், நாங்கள் இன்னும் முழு இதயத்தோடு ஆராதித்து துதிப்பதற்கு தேவ பலம் எங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக. ஆமே ஆமே. அவருடைய நாம் வைக்கப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து தேவனை ஆராதிக்கலாம். Praise the Lord. Hallelujah. அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருகினில் தயங்கே நடைபாயினே, அருகினில் தயங்கே நடைபாயினே, நின்னே வாயன முன் சேர்ந்தார், நின்னே வாயன முன் சேர்ந்தார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். ஆமென். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அறிவில் குறைந்தவன் நானென்றோ நான் தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. அறிவில் குறைந்தவன் நானென்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே. அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே, என்னை வாயன முன் சேர்த்தார், என்னை வாயன முன் சேர்த்தார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். வலிமை குறைந்தவனானோ நான் தெரிந்தும் அழைத்தது ஏதென்றே. வலிமை குறைந்தவனானோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. கரியவர் கொடுக்கினை வளைத்திடவே. வழியவர் கொடுக்கினை வளைத்திடவே, என்னை வாயன முன் சேர்ந்தார், என்னை வாயன முன் சேர்ந்தார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். ஆமென் ஆமென். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். குறைகள் நிறைந்தவன் நானென்றோ நான் தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. குறைகள் நிறைந்தவன் நானென்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. கருணையிலிருந்து உன்னை தெரிந்தவனா. கருவிலிருந்து உன்னை தெரிந்தவனா, என்னை வாயன முன் சேர்ந்தார், என்னை வாயன முன் சேர்ந்தார். அழைப்பின்
பலன் இல்லை, என்னால முடியாது, தாளம் இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, பேச்சு திறமை இல்லை, இப்படி ஒவ்வொன்றாக சாக்கு போக்கா சொல்லிக் கொண்டு இருப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். என்ன பலன் இருக்குதோ அதே பலத்தோட வாங்க சொல்றார். என்ன தாளம் உங்ககிட்ட இருக்குதோ அதோட வந்தா போதுங்கிறார். ஆண்டவர் பயன்படுத்துகிறவர். உங்க திறமை பார்த்து ஆண்டவர் அழைப்பவர் அல்ல. நம்மிடத்தில் இருக்கிற படிப்பு ஞானத்தை பார்த்து அழைப்பவர் அல்ல. கீழ்ப்படிதலை பார்த்து தான் தேவன் உயர்த்துகிறார். கர்த்தருக்குள் யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களைத்தான் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். சொல்லுகிறார், அறிவிலை குறைந்தவன் நான், எனக்கு ஒரு அறிவு கிடையாது. அப்படி சொல்லி அவர் தட்டி கழிக்க பார்க்கிறார். அறிவிலை குறைந்தவன் என்று ஒத்துக்கொண்டால் சகல பேருக்கும் அறிவை தருகிறவர் அவர். அவர்தான் ஞானத்தால், அறிவால, புத்தியால் நிரப்புகிற தேவன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் தம்முடைய கைகளிலே ஏந்தி நம்மளை பயன்படுத்துவார். ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் அநேக மக்களுக்கும் நம்மளை உபயோகப்படுத்துவார். ஆண்டவருக்கு தேவை கீழ்ப்படிதல். அவருக்கு தேவை கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஒரு அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறது. உன் சேவை செய்வதற்கு என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஒன்று இல்லதான், ஆனா ஒன்று இல்லாதவனை தான் எல்லாம் உடையவனாய் மாற்றுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிதான் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. உன்னுடைய பிள்ளைகள் எடுத்து கரங்களில் எடுத்து பயன்படுத்துவீராக. நன்றி ராஜாமை ஆராதிக்கிறோம். பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, மலை தடாகமாக வேண்டுமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே. கற்பாறை நீரூற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தணிய வேண்டுமே. கற்பாறை நீரூற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தணிய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இங்கு தாருமே. சொல்லாலுமே ஆவியானவரே, ஆவியானவரே, அம்மே பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இங்கு தாருமே. ஆமென், ஆமென். ஆவியானவரே, அம்மே ஆவியானவரே, உண்மையாகவே ஆவியோடு ஆவியிலே நிரப்புங்க. அபிஷேகம் இங்கு தாருமே, அபிஷேகம் இங்கு தாருமே. வாழ வேண்டுமே, ஜனத்தின் பாவம் கொடுத்த வேண்டுமே. வாழ வேண்டுமே, ஜனத்தின் பாவம் கொடுத்த வேண்டுமே. ஒழுங்கின்மை வாழ வேண்டுமே, பெருமை நிறைவாக வேண்டுமே. ஒழுங்கின்மை வாழ வேண்டுமே, நிறைவாக வேண்டுமே. ஆமென், ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, 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 அபிஷேகம்
ஆவியானவரே அம்மே பரிசுத்த ஆவியானவரே அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் இன்று தாருமே ஆவிலே அக்கினி வேண்டுமே உள்ளத்தில் ஜீவநதி ஓடவே அம்மே ஆவிலே அக்கினி வேண்டுமே உள்ளத்தில் ஜீவநதி ஓடவே பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே இருக்குமிடம் அசைய வேண்டுமே அம்மே அப்பா பெருங்காற்று இருக்குமிடம் அசைய வேண்டுமே ஹல்லேலூயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் இன்று தாருமே ஹல்லேலூயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அன்பினாவியே அன்பினாவியே ஹல்லேலூயா அன்பினாவியே அபிஷேகம் இன்று தாருமே ஆமே நாமே வல்லமை வரங்கள் வேண்டுமே சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே ஆமே எங்களுக்கு வல்லமை வரங்கள் வேண்டுமே சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே கள்ளங்கபடுமான வேண்டுமே உள்ளத்தில் தேவ அன்பு வேண்டுமே ஆமே கள்ளங்கபடுமான ஹல்லேலூயா அன்பு வேண்டுமே ஆமே நாமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அன்பினாவியே 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 அபிஷேகம் இன்று தாருமே ஆமே நாமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அன்பினாவி அன்பினாவியே அன்பினாவியே ஆமே அபிஷேகம் இன்று தாருமே அபிஷேகம் அபிஷேகம் இன்று தாருமே ஹல்லேலூயா ஆமென் அபிஷேகம் இன்று தாருமே ஆமென் ஆமென் வல்லங்கள் வரங்கள் தேவைப்படுகிறதப்பா வல்லமையான வரங்களால் நிரப்பும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே உள்ளத்திலே கர்த்தாவே உம்முடைய அன்பு பெருக வேண்டும் ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் ஒழுங்கின்மை மாற வேண்டும் இப்படி சமூகத்துல ஒழுங்கும் கிரமமாய் செய்து முடிப்பதற்கு ஒழுங்கு கிரமமாய் நாங்கள் ஆராதிப்பதற்கு தகப்பனே எங்களை நடத்தும்படியாக கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஒழுங்கின்மை மாற வேண்டும் ஆண்டவரே அப்பா அம்மாக்கு பயப்படுகிற பயத்தோடு முழு மனதோடு ஆராதிப்பதற்கு எங்களை நடத்துவீராக ஹல்லேலூயா உம் நாமம் மகிமைப்படுவதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா கனத்திற்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எல்லா கனத்திற்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே பரலோகத்தில் நீர் உயர்ந்தவர் உலோகத்தில் நீர் பெரியவர் நீர் உயர்ந்தவர் உலோகத்தில் நீர் ஆரம்புமக்கு சிங்காசனம் பூமி உமக்கு
பரிசுத்தமுள்ள நாமமே பரலோக தேவனின் நாமமே. ஹல்லேலூயா 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 ஆமாண்டவரே, நீர் எல்லா கனத்திற்கும் எல்லா துதிக்கும் பாத்திரராக இருக்கிறீங்க. உங்க நாமத்தை போற்றுகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமமே மேலானது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை வைத்திருக்கிறவரே அப்பா, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மாலை நேரத்தில் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராகிய உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கே ஆராதனைகளை செலுத்துகிறோம், உமக்கே துதிபலிகளை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பதற்கு நீர் நடத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை சூழ்ந்திருந்து எங்கள் நடத்துவீராக. எல்லா துதிகான மகிமைக்கு மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். செபங்களும் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் கருத்திற்கும் பாத்திரராகி கர்த்தரை நோக்கி நாம் நடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வேத வசனத்தை தியானிப்பதற்கு நாளை உபாசத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களை நடத்துவாரா? ஆமென். ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க ஹிந்தியில், நம்ம மொழி மாற்றம் செய்ய டிரான்ஸ்லேஷன் பண்ணுவதற்கு. ஓகே, நம்ம எரேமியா புஸ்தகத்திலிருந்து நம்ம கொஞ்சம் தேவசனத்தை தியானிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகள் பயங்கரமான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதாக இஸ்ரவேல் மக்கள் செய்த ஒவ்வொரு அவர்களை சுட்டி காண்பிக்கிறதாக அது காணப்படுகிறது. और ये देखो कि पुस्तक में से लोग जो पाप की है वो निकालने के लिए वो वचन कहते हैं. ஆமென் आमीन. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். और आए सभी को यीशु मसीह के नाम से स्वागत करता हूँ. கர்த்தர் உங்களுடைய இதய வாஞ்சைகளை பூர்த்தி செய்வாராக. और परमेश्वर तुम्हारे हृदय का चाहत को पूरा करे. ஆமென். आमीन. 2ஆம் அதிகாரம் और यिर्मयाह की पुस्तक में 2 अध्याय 6ஆம் வசனம். 6वां वचन. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்தியில வாசிக்கலாம். और उन्होंने इतना भी ना कहा जो हमें मिस्र देश से निकाल ले आया, जो हमें जंगल में से और रेत और गड्ढों में से भरे हुए निर्जल और घोर अंधकार के देश से जिसमें होकर कोई नहीं चलता. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கடந்த நாட்களிலே நம்ம இந்த எரேமியா புஸ்தகத்தின் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். और इस यिर्मयाह की पुस्तक में से लोगों को क्या-क्या समस्या आई करके हम हमारे देखकर आ रहे हैं. அதுல ஒவ்வொரு வசனங்களிலும் ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். और इसमें हर एक वचन के परमेश्वर हर एक कार्य को बताते हैं. சொல்லப்படுது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். और मुझसे दूर हटने के लिए मेरे से तो क्या अन्याय को जाना है. அல்லேலூயா. हालेलुया. வேதம் சொல்லு, என்னை விட்டு தூரப்பட்டு என்னை விட்டு தூரமாய் விலகி போகிறதற்கு और मेरे से दूर हट गया है. மாயை
மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு और निकम्मी वस्तुओं के पीछे होकर என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று கேட்கிறார். और मेरे से क्या तो अन्याय जाना है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில और हमारे जीवन में கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறதாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். और परमेश्वर ने हमें प्रश्न पूछा करके हमें देखना है। அவரிடத்துல சுகம் இருக்கிறது, और उसके पास चंगाई है, அவரிடத்துல ஆசீர்வாத செழிப்பு இருக்கிறது, और उसके पास आशीष और हरियाली है, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். और आत्मिक आशीष और शारीरिक रीति में आशीष को भी रखा है, அவரே நம் பாதுகாப்பாளராக இருக்கிறார். और वही हमारा सुरक्षा करता है। எல்லாமே அவரால் இருக்கு. ஞானம் புத்தி எல்லாம் அவரால் வருகிறது. और सारा ज्ञान और बुद्धि सिर्फ परमेश्वर से आता है। இப்படியெல்லாம் ஒரு தெய்வத்தை வைத்துக்கொண்டு इस प्रकार के परमेश्वर रखकर நம்ம வீணராய் போகிறதற்கு हम अन्याय में जाने के लिए, ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, और परमेश्वर का वचन कहता है, என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று அவர் கேள்வி கேட்கிறார். और मेरे से क्या अन्याय को तो जाना है करके वचन पूछते हैं। அவிசுவாசியாய் போகிறதற்கு और अविश्वासी में जाने के लिए, இந்த இத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறவரை நம்ம தேடாமல் और इतने आशीष के रखे हुए ये प्रभु को ना खोजते हुए, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து अविश्वास को हम जगह से देखते हैं, மாயையான காரியங்களை பின்பற்றி और माया कार्य को पीछे होकर அதுல பின்பற்றி போகிறதற்கு ஆண்டவர் என்ன தவறு செய்திருக்கிறார்? उसके पीछे जाने के लिए परमेश्वर यहाँ पर क्या गलत किए हैं। அவர் உண்மை உள்ள தெய்வம், वो सच्चाई प्रभु है, அவர் இரக்கம் உள்ள தெய்வம், और दयालु प्रभु है, நீதியாய் நியாயமாய் செய்கிற கர்த்தர். और नीति और न्याय से करने वाला प्रभु है। ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை விட்டு தூரம் போய்விட்டார்களாம். लेकिन इसराइल के जो लोग हैं वो परमेश्वर को छोड़कर पीछे हट गए हैं, அவர்கள் கூப்பிட்டார்கள், और तो उन्होंने परमेश्वर को बुलाया கதறி கண்ணீர் வடித்தார்கள். और रोकर गिड़गिड़ाए थे, ஆண்டவர் மோசே அவர்களுக்கு அனுப்பினார். और परमेश्वर मूसा उनके लिए भेजा था। அவர்களை அற்புத விதமாய் அவர்களை எகிப்திலிருந்து கானானுக்கு ஆண்டவர் வழி நடத்தினார். और अद्भुत रीति से मिस्र देश से परमेश्वर कानान में चलाए थे, ஒவ்வொரு முறையும் அவர்கள் தப்பிதங்களை செய்து கொண்டே வருகிறார்கள். और हर एक समय वो गलती कर कर आते हैं। ஆகவே ஆண்டவர் வேதனையோடு இந்த காரியத்தை சொல்லுகிறார். इसलिए परमेश्वर यहाँ पर वेदना के साथ ये कार्य को करते தேவனை हैं, விட்டு தூரம் போயிட்டாங்க. और परमेश्वर को हटकर दूर चले गए हैं। தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க என்று போகும்போது நம்மையும் தேவனை ஒப்பிட்டு பார்ப்போம். और ये दूर जाने का ये कार्य को हमें और परमेश्वर को एक संबंध रखना ஆண்டவரை है, விட்டு நம்ம தூரமாய் இருக்கிறோமா சமீபமாய் और இருக்கிறோமா? परमेश्वर को छोड़कर हम दूर है या करीब है। அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். परमेश्वर हमारे सम्मुख में நாம है, சொல்லிக் கொள்கிறோம். हम ऐसे कहते हैं, அவர் துதிக்கும் போது நடுவிலே வருகிறான்னு और சொல்லுகிறோம். हम स्तुति करते तो हमारे उपस्थिति में आता है, எந்த அளவிலே நாம் அவரோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறோம். और कितना परिवेश के साथ संबंध रखे சில हैं। நேரங்களிலே और कई समय पर தூரமாய் போகிறதாக ஆண்டவர் பார்க்கிறார். और बहुत ही दूर जाने का परमेश्वर उस कार्य को देखते நம்ம हैं। போயிருக்கோமான்னு சொல்லி உள்ளத்திலே நம்ம நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். क्या परमेश्वर से दूर चले हैं क्या करके हम अपने आप को இந்த உபவாச सोचें। நாளிலே உபவாசித்து தேவ சமூகத்தில் நெருங்கும்படியாக நாம் और வந்திருக்கிறோம். इस उपवास के दिन पे परमेश्वर के समूह पे और करीब आने के लिए हम आए हैं। ஆகவே ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிற வார்த்தையிலே நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவருடைய சமூகத்தில் நெருங்குவதற்கு நாம் प्रयासப்படுவோமாக. और इस एरिया में तो जैसा प्रभु कहते हैं उसी प्रकार हम भी इसे जोड़कर हमारे कार्य को करें। தேவன் ஒரு அநியாயத்தை நமக்கு செய்யவில்லை. और परमेश्वर ने कोई अन्याय हमारे लिए नहीं किया அவர் है, எந்த துரோகமும் நமக்கு பண்ணவில்லை. और हमारे लिए कोई धोखा भी नहीं किया है, எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாகவே செய்திருக்கிறார். और सारा कुछ हमारे लिए भलाई के लिए किया ஆனால் है। அவரை விட்டு தூரமாய் போகும் பொழுது लेकिन जब उसको छोड़कर हम दूर जाते हैं புறஜாதி இடத்திலே தேவன் ஒப்பு கொடுப்பார். और अन्य जाति के हाथों में परमेश्वर सौंपेगा। அல்லேலூயா. हालेलुया। எரேமியாவுக்கு வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு கண்டிஷனான காரியங்களை சொல்லுகிறார். और एरेमिया को लेकर परमेश्वर इसराइल लोगों को कुछ नियम कहते हैं। உபாகமத்துக்கு நாம் வருவோம். 8ஆம் அதிகாரம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கலாம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் ஆமென். நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. செய்வதற்கு சாவதானமாக இருப்பீர்களாக. ஆமென். தொடர்ந்து. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதி
ம். இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் ஆமென். உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அனாந்தரத்தில் 40 வருஷம் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஆண்டவர் சொல்றாரு. और रेगिस्तान में 40 साल होने का कारण परमेश्वर इस वचन से कहते हैं। இஸ்ரவேல் மக்கள் தேவனை உண்மையாய் தேடாமல் போனதுனால ஆண்டவர் இந்த காரியத்தை வைக்கிறார். और इसराइल लोग से परमेश्वर की सच्चाई रीति से ना खोजने के कारण परमेश्वर कहते ஒரு हैं। நாளை 1000 வருஷமாக சாரி எப்படி போடுறது வசனம்? ஒரு நாளை ஒரு வருஷமா மாத்திட்டார். और एक दिन को परमेश्वर एक साल जैसे बना दिया அப்படிதான் சொல்லுது. 40 வருஷம் और 40 साल 40 நாள்ல போய் சேரக்கூடிய இடத்தை और 40 दिन में उस जगह पर पहुंचने वाले थे। 40 நாள்ல பிரயாணம் பண்ணி செய்து கானானுக்குள்ள போகக்கூடிய இடத்துல 40 வருஷமா மாத்தி விட்டார். 40 दिन यात्रा कर जाने वाली उस यात्रा में परमेश्वर 40 साल बना இந்த दिया। ஜனங்கள் திரும்பணும், மனம் திரும்பணும். और ये लोग जो है मन फिराना தேவ சமூகத்துல தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். और परमेश्वर के सम्मुख में परमेश्वर की सच्चाई रीति से रहने के लिए परमेश्वर चाहते हैं। ஆனால் இவர்களோ தேவனுக்கு விரோதமாகவே கோபத்தை ஏற்படுத்தினார்கள். விரோத செய்து ये लोग जैसे परमेश्वर के क्रोधित और गुस्सा करने वाले थे அவர்கள் தேவனை இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக விரும்பினார்கள். और परमेश्वर ना रहने वाले एक जिंदगी जीने के लिए वो आशा किए। கீழே அந்த வசனத்தை படிக்கலாம். அவர் உன்னை ஆ. சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை ஆமென். உனக்கு உணர்த்தும்படிக்கு அல்லேலூயா. நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்தின் மன்னாவினால விசேஷ விதமாக தேவன் போஷித்து அவர்கள் வழிநடத்தினார். और स्वर्ग के मन्ना के जरिए परमेश्वर विशेष रीति से उन्हें चलाए थे। ஆக தேவன் இஸ்ரவேல் மக்களை அவ்வளவு விதமாய் அற்புத விதமாய் வழிநடத்தி இருக்க இவர்கள் தேவனை விட்டு தூர போகும்போது அவர் குற்றம் சாட்டுவாரா சாட்ட மாட்டாரா? और इतना ही परमेश्वर बहुत ही अच्छे से इससे लोगों को मिस्टर से चलाया है। ஒரு மனுஷனோடு வழக்காடுகிறது போல தேவன் இங்கே பேசுகிறார். एक मनुष्य के साथ विवाद करने जैसे परमेश्वर ने वहाँ बोला। அவருடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर वहाँ पर जो वो हृदय का जो कठिन है वहाँ पर वो प्रकट என்னை करते விட்டு हैं। கூறப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்? और मुझे छोड़कर अन्य कार्य करने के लिए वैसे तुम्हें क्या अन्याय இவ்வளவு चाहिए? நன்மைகளை செய்திருந்தோம் और इतना ही भलाई करने के बाद भी என்னை விட்டு விலகி போயினான். और मुझे छोड़कर நம்ம चले गए। ஆவிக்குரிய ஜீவிதத்தை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். और हमारी आत्मिक जीवन को हम इससे जुड़कर கர்த்தர் देखते हैं। ஏராளமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். परमेश्वर बहुत सारी भलाई हमारे जीवन में ஒவ்வொரு करता है। நாளும் நாம் அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். और हर एक दिन हम एक सच्चाई और धन्य देने वाले बच्चे बनते ஒவ்வொரு हैं। நாளும் அவருடைய சமூகத்தில் நெருங்கி வர வேண்டும். और हर एक दिन उसके सम्मुख पे और करीब आना है। நாம் ஒரு இடைவெளி வச்சிருக்கிறோம். हम एक रुकावट करके हैं இது அங்கே இரு நான் அங்கே இருக்கிறேன் அப்படி சொல்லி. और आप वहाँ पर और हम मैं यहाँ होगा। அதில் ஆண்டு சில நேரம் வேதனைப்படுகிற காரியம் இருக்கிறது. इसलिए परमेश्वर कई समय पे वेदना होने वाला உணர்ந்து कार्य நாம் है। ஆண்டவரிடத்தில் நெருங்குவோமாக. एहसास पाकर परमेश्वर के और करीब जाए। அல்லேலூயா சொல்லாமா? हालेलुया। 115ஆம் சங்கீதம் और 115 भजन संगीत 4 வசனத்திலிருந்து 8 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். और 4 से 8 तक पढ़ेंगे। 115 4லிருந்து 8. அவர்களுடைய விக்கிரகங்கள் ம். வெள்ளியும் பொன்னும் ம். மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. ம். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, ம். அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, ஆமென். அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, ஆ. அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, ஆ. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, ம். தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. ம். அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். ஆமென் ஆமென். இங்கே சொல்கிறார் மாயை பின்பற்றி போகிறதற்கு என்று அந்த வசனம் சொல்லப்படுகிறது. और माया को पीछे हो लेना। எரேமியா 2:6ல பார்க்கிறோம் மாயை பின்பற்றி போகிறதற்கு. और इरेमिया 2 में हम देखते हैं कि वो माया के पीछे हो இப்ப गए। என்ன மாயைன்னு சொல்லும்போது அங்க மேல சொல்லப்படுகிறது மாயமாலமான மாயையான காரியங்கள். और क्या माया है करके देखने से ये वचन पे हम देख सकते हैं। அதைத்தான் சங்கீதக்காரன் விலாவரியாக எழுதுகிறார். और उसी वचन संगीता बहुत ही व्याकरण से लिखते हैं। அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய
கைவேலையுமாய் இருக்கிறது. और उन लोगों की मूर्ति सोना चांदी ही तो है, वे मनुष्य के हाथ की बनाई हुई है। கீழே சொல்றார், வாய் இருந்தும் பேசாது, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது, அவைகள் காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகள் கைகளும் தொடாது, அவைகள் கால்களும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிட மாட்டாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருப்பார். और ये मूर्ति जो करते हैं वो उसी के समान एक व्यर्थ रहते हैं, இதுதான் மாயை. और यही इसी को माया कहते அதனால हैं। ஆண்டவர் மாயை பின்பற்றி போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை और கண்டார். इसीलिए परमेश्वर कहते हैं कि माया को पीछे हो लेने के लिए मेरे से क्या तो अन्याय को அதாவது जाना है। பொய்யானதை தேடி போகிறதற்கு மெய்யானவராய் என்னை விட்டுவிடுவதற்கு என்ன அநியாயத்தை கண்டார்கள். और झूठे को ढूंढने के लिए सच्चाई में मुझे छोड़कर तुम क्यों गए हो? அல்லேலூயா. हालेलुया। மாய்மாலங்களை பின்பற்றி போய்விட்டார்கள். और एक माया की ओर वो चले गए हैं, இவரே உண்மையுள்ளவர், और यही एक सच्चा प्रभु है, இவரே என்றென்றைக்கும் और ஜீவித்திருக்கிறவர். यही एक सदाकाल जीवित रहने वाले है। ஜீவித்திருக்கிற உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை விட்டு और जीवन प्रभु को छोड़कर விலகி और निहटकर மாயை பின்பற்றினார். और माया के पीछे चले गए हैं, அல்லேலூயா. அல்லேலூயா। எகிப்துக்கு போன ஜனங்கள் और मिस्र से ले गए அந்த थे। எகிப்தியர்கள் என்னென்ன தெய்வங்களை எல்லாம் வணங்கினார்களோ और मिस्र देश में जो कोई वो मूर्ति पूजा उन्होंने वंदना किया है, அவைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். और वो जो है इसलिए लोग भी उसे वंदना करने लग गए थे। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் வணங்கின சில விதமான இதெல்லாம் நமக்கு தெரியும். और जो मूर्ति पूजा वो किए वो हम जानते हैं, சூரியனை வணங்கினார்கள், और वो सूर्य को उसने वंदना की, தண்ணீரில் இருக்கிற முதலை வணங்கினார்கள், और पानी में रहने वाले मगरमच्छ को भी उन्होंने மீன் पालन தெய்வம் किया, என்று சொல்லப்படுகிற மீனை வணங்கினார்கள், और मछली को भी वो प्रभु है करके वंदना की, மலையை வணங்கினார்கள், और बारिश को भी उन्होंने माना, அவரை கூட அவர்கள் வணங்கினார்கள். அவரை. और मेंढक को भी उन्होंने माना। இப்படி பலவிதமானதை அவர்கள் எகிப்தியர்கள் வணங்கினார்கள். और इस प्रकार के जो कार्य मिस्र लोग ने उसे उसकी वंदना किया, இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல போகும்போது வணங்காதவர்கள் தான் காணப்பட்டார்கள். और जब इससे लोग गए थे वो पहले उस कार्य को नहीं किए थे, நாள் கடந்து செல்ல செல்ல और जितना दिन बीतने लग गया है, இவர்களும் அவர்களோடு ஐக்கியமாகி और ये भी उनके साथ मिलकर அவர்கள் செய்கிறதை இவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். और जो उन्होंने किया ये भी करने लग गए थे। அதனாலதான் தேவன் கட்டளைகளை எழுதும்போது इसलिए जब प्रभु नियम लिख रहे நீ थे, குடியிருக்கும் தேசத்திலே போய் குடியிருக்கும் பொழுது जब तुम्हारे देश में तू निवास करेगा, அந்த ஜனங்கள் செய்கிற பிரகாரம் நீ செய்யாத, जो लोग वो करते हैं उसी प्रकार तुम्हें नहीं करना, அவர்கள் வணங்குகிற பிரகாரம் நீ வணங்காத, और जो कोई वो वंदना करते हैं उसे तुम्हें नहीं करना அவர்கள் है। தங்கள் தேவனுக்கு பலியிடுகிறதை போல நீ பலியிடாதே. अपने प्रभु को जिस प्रकार वो बलि करते हैं उसे तुम्हें नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। அந்த கற்பனைகளை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். तो पिता जो है वो नियम को उसमें लिखते हैं, அவங்களுடைய நியமங்களின்படி நீ செய்யாத. और उसके नियम के अनुसार तुम्हें नहीं करना है। ஆமென். आमीन। அந்த ஜனங்களோடு பெண் எடுக்க கூடாது. और उस लोगों से हमें लड़की नहीं लेना அந்நிய है, ஜனங்க ஜாதிகள் பெண் எடுக்க கூடாது. और अन्य जाति से हमें लड़की नहीं लेना है, பெண் கொடுக்க கூடாது. और लड़की देना भी नहीं है। இப்படிதான் ஆண்டவர் கட்டளை और கொடுத்திருந்தார். इसी प्रकार परमेश्वर ने नियम दिया ஆனா है, ஆண்டவருடைய கட்டளை மறந்துட்டாங்க. लेकिन परमेश्वर का नियम को वो भूल चुके थे। பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் பொழுது और जब बाबिलोन देश में ले गए थे, பாபிலோனுக்கு போன உடனே और बाबिलोन देश में जाने के बाद அவர்கள் தேவனை மறந்து போயிட்டாங்க. वो परमेश्वर को भूल चुके थे, மாயை பின்பற்றினார்கள். और माया को पीछे मानने लगे இந்த थे। இடத்துல சொல்லப்படுகிற மாயையை பின்பற்றி போனார்கள். और इस जगह पे बोलने वाला जो है वो व्यर्थ को वो ढूंढने लगे மாயை பின்பற்றி வீணராய் போனார்கள். और माया को मानकर वो बहुत ही व्यर्थ हो चुके थे। அல்லேலூயா. அதனால அவர்கள் மேல தேவ கோபம் வந்து इसलिए उनके ऊपर परमेश्वर का एक गुस्सा आई। அதனால ஆண்டவர் வருத்தப்பட்டு இந்த எரேமியா மூலம் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். फिर परमेश्वर बहुत ही व्याकुल होकर यिर्मयाह के अनुसार ही लिखते हैं। ஆமென். மக்களுக்கு ரொம்ப சிக்குது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 135ஆம் சங்கீதம் 135 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் பெரியவர் என்றும் கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன்.
ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 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 அந்த மாயை பின்பற்றி போனாங்களே, அதுக்கு தான் இது ஆதாரமான வசனம் சொல்லுகிறது. और उस माया को जो पीछे माने थे उसी के आधारण का ये वचन कहता கர்த்தர் है பெரியவர் என்றும் और परमेश्वर बड़ा है நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். और हमारा प्रभु यहोवा सब देवताओं में से महान है ஆமென். ஆமென். கீழ வாசிப்போம் 6ஆம் வசனம். வானத்திலும் பூமியிலும் ஆமென். சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் நாம் செய்கிறார். செய்கிறார். அவர் அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து ம். மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஆமென். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீட்டுகளையும் அடித்தார். ஆமென். எகிப்து தேசமே உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேக ஜாதிகளை அடித்து வளர்ந்த ராஜாக்களையும் கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஆமென். என்ன வரவே மாட்டேங்குது. ஆமென். ஆமென். இவ்வளவு செய்திருக்கிறாரே, और परमेश्वर ने इतना कुछ किया है இவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறாரே, और इतना ही अद्भुत परमेश्वर ने किया है நம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் பண்ணி இருக்கும் और பொழுது अपने बच्चे को परमेश्वर इतना ही कार्य किया है நிறைய மாயை பின்பற்றி போகணும். वो की माया के पीछे गए हैं இவரே என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறார். और यही सदाकर जीवित प्रभु है ஆமென் சொல்லலாமா? ஆமென். 7வது வசனம் எரேமியா 2:7 வாசிக்கிறோம். और एरेमिया के पुस्तक எரேமியா 2:7 வசனம் சொல்லுகிறது. செழிப்பான தேசத்தின் கனியையும் ம். நன்மையையும் சாப்பிடும்படி நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். வந்து ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். அல்லேலூயா. 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 हालेलुया கேக்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? क्या तुम सुन रहे हो வசனம் சொல்லுகிறது. और वचन कहता है செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். எங்க கொண்டு வந்தாரு? அங்கிருந்து அவங்களை அழைச்சு கொண்டு வந்தேன். और उपजाऊ देश में से मैंने तुम्हें ले आया हूँ ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி परंतु मैंने इस देश को आकर तुमने उसे अशुद्ध किया சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். और स्वतंत्र को तुमने अशुद्ध किया है கானான் தேசம் ஆண்டவரால் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். और कनान देश ने परमेश्वर के द्वारा इसराइल लोगों को दिया है 7 ஜாதி மக்களை அந்த இடத்திலிருந்து தேவன் துரத்தி விட்டிருந்தார். और 7 जाति के लोग को परमेश्वर इस देश से भगाया है கானான் தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். और कनान देश को जो है दूध और மது. दूध और मधु बहने वाली एक शहर है அப்ப அவ்வளவு செழிப்பான தேசம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் என்று और சொல்லப்படுகிறது. बहुत ही पर्वत और नदियां रहने वाला एक देश है वो ஆமென். ஆமென். ஆழங்கள் நிறைந்த இடமாக சொல்லப்படுகிறது. और बहुत ही गहराई रहने वाली भी देश कहते हैं அல்லேலூயா. அல்லேலூயா. நிரப்பான தேசமாக இருந்தா, और बहुत ही நிரப்பான சமமான பூமியா இருந்தா ஏன் கஷ்டப்படுற? அல்லேலூயா. அப்போ பாலும் தேன் ஓடுகிற தேசம், और दूध और मधु बहने वाला एक देश அது है பெரிய செழிப்பான தேசம். और बहुत ही हरियाली देश है அந்த தேசத்துல கனிகள் எல்லாம் உயர்தர வகையான கனிகள். और उस देश का जो फल है बहुत ही वो महंगा वाला ஆக அந்த ஜாதிகளை ஜனங்களை ஆண்டவர் துரத்தி விட்டார். इसलिए उस देश के जो लोग उस देश को परमेश्वर लोगों को भगाया அந்த है இஸ்ரவேல் மக்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்து அதிலே குடியிருந்தார்கள். अब इसलिए लोग जो है इसे स्वतंत्र करके उस देश में भी निवास அது करते हैं ஏற்கனவே ஆண்டவர் ஆபிரகாமோடு தேசத்தை ஒரு சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். और पहले अब्राहम से परमेश्वर ने कहा कि तेरे संतान को ये देश को मैं दूंगा ஆக வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு 430 வருஷம் கடந்து போயிடுச்சு. इस वायदा वचन को पूरा होने के लिए परमेश्वर ने 430 साल उसमें बीत गया இப்போ தேசத்தை சுதந்தரித்த உடனே अभी देश को स्वतंत्र करने के बाद இஷ்டப்படி வாழ்ந்தார். अपने मनमानी करने लग गए थे அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க இஷ்டப்படி வாழ்ந்தார். और इनकी मनमानी में चीजें அந்த वचனம் சொல்லுகிறது, और यहाँ पर वचन कहता है ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது और तुम उस देश में आकर என் தேசத்தை தீட்டுப்படுத்தி, तुमने मेरे देश को अशुद्ध किया ஆமென், आमेन தீட்டுப்படுத்திட்டாங்க. और उन्हें अशुद्ध कर दिया है அப்படின்னா
அங்க உள்ள பழக்கத்தை இங்க கொண்டு வந்துட்டாங்க. उस देश का जो रीति है उसी को भी यहाँ करने लग गए थे। அல்லேலூயா. हालेलुया। கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு கானான் பிரயாணம் பண்ணும்போது और मिस्र देश से जब वो कानान यात्रा किए थे மோசே தேவ சமூகத்துக்கு போயிட்டா 40 நாள் ஆயிடுச்சு. और मूसा जो है परमेश्वर के समूह पे जाकर 40 दिन हो गए இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கொந்தளிப்பு உண்டாயிடுச்சு. और इसलिए लोगों के अंदर बहुत एक समस्या होने அந்த लगी மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல. और वो मूसा को क्या हुआ करके नहीं जानते போய் हैं 40 நாள் ஆயிடுச்சு. और जाकर 40 दिन हो गया है। ஆகவே நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு கொண்டுவோம் என்று சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் பண்ணினாங்க. इसलिए अभी हमारे आगे जाने वाले एक देवता को हम बनाएंगे करके एक निर्णय किया எங்கோட பழக்கம் இது? और ये किसका एक रीति था எகிப்தியருடைய பழக்கம். और जो मिस्र देश करने वाले एक आदत था அவர்கள் கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். और वो बछड़ा को वो वंदना किए அல்லேலூயா. கன்றுக்குட்டியை அவர்கள் और வணங்கினார்கள். बछड़ा को उन्होंने वंदना किए அப்ப அந்த பழக்கத்தை இவங்க உருவாக और ஆரம்பித்தார்கள். उसी रीति को ये भी यहाँ करने लग गए थे இப்போ அந்த இப்ப மோசேக்கு என்னாச்சு சொல்லி கேட்டுட்டு और मूसा को क्या हुआ कर सुनकर இவங்க ஆரோனை நச்சரிக்க ஆரம்பித்தார்கள். अभी आरोन को परेशान करने लग गए थे ஆரோன் பயந்தான். और आरोन जो अभी डर चुका है அல்லேலூயா. हालेलुया। ஆரோனுக்கு ஒரு கலக்கம் பிடிச்சு போச்சு. और आरोन के अंदर एक व्याकुल होने அதாவது लगा ஆரோனை விரட்டுகிறது போல தான் அவர்கள் செயல்பட்டார்கள். और आरोन को धमकाने जैसे उन्होंने बर्ताव किया அதனால ஆண்டவர் ஆரோன் சொல்லிட்டாரு உங்ககிட்ட இருக்கிற நகைகள் எல்லாம் கொண்டு வாங்க. इसलिए आरोन ने कहा कि तुम्हारे पास जो सोना है उसे ले आई அந்த எல்லா நகையும் கொண்டு வந்தாங்க. उसे सारे गहने को उन्होंने लाया ஆனா है உண்மையா சொல்ல போனதுனால அவங்களுக்கு கூட இல்ல. और सच्चाई में कहे जाए तो वो जो सारे गहना थे उनके नहीं थे எகிப்தியருடைய நகைகள். और सारे मिस्र लोगों के थे அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா வரும்போது அவங்க புறப்படும் போது ஆண்டவர் ஐடியா கொடுத்துட்டாரு. और जब वो आए थे परमेश्वर ने एक आइडिया दिया था எகிப்தியர் அங்கிருந்து புறப்படும் போது எகிப்திய பெண்கள் அங்க இஸ்ரவேலருடைய பெண்கள் எகிப்திய பெண்கள்கிட்ட கேட்டு வாங்கினாங்க, எங்க ஆண்டவருக்கு நாங்க ஆராதனை செய்ய போறோம், அதுல உங்ககிட்ட நகை கொடுங்க, போட்டுட்டு போயிட்டு தந்துடுறோம். और इससे लोग जो है मिस्र लोगों के जो स्त्री है उनसे वो गहने पूछ कर लाए थे कि हमारे प्रभु के लिए हम उसे बनाने के लिए இதெல்லாம் நம்மட இப்பவும் நம்மட்ட அந்த பழக்கம் இருக்குல்ல, और अभी भी वो हमारे अंदर वो आदत है போட்டுட்டு போயிட்டு தந்துடுறேன். और मैं डालकर आकर मैं दे दूंगा இப்படிதான் அவங்க அன்னைக்கு கேட்டாங்க. और इसी प्रकार उस समय पे उन्होंने எகிப்திய पूछा பெண்களும் பார்த்தாங்க, और मिस्र लोग स्त्री भी இவங்க देखे எங்க பெயர போறாங்க. और ये कहाँ जाने वाले हैं? அவர்கள் பொருளுடைமைகளை और கொடுத்தார்கள், उनके सारे गहने को भी उन्होंने दिया காதணிகளை வாங்கினார்கள், उनके कान के गहने को भी दिया இவங்க நிறைய நகைகளை அவங்ககிட்ட இருந்து வந்தாங்க. வேற சொல்றது அப்படியாக எகிப்தியரை கொள்ளையடித்தார்களாம். और इसी प्रकार वो मिस्र देश को धोखा देकर वो सामान को लाया है அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரே சொல்லி கொடுத்தாரு, और परमेश्वर ने कहा है எகிப்தியரை இப்படியாக கொள்ளையடித்தார்கள். और मिस्र देश से इस प्रकार उन्होंने गहने को ले आए ஏன்னா அவருக்கு தெரியும் क्योंकि परमेश्वर जानते என் हैं மக்களை அவங்க என்ன பாடுபட்டு இருக்கிறாங்க. और मेरे लोगों को कितना ही उन्होंने परेशान அப்ப किया அந்த நகைகளை கொண்டு வந்தாங்க. वो गहने को सारे ले आए थे மோசே கேட்ட உடனே अभी मूसा सुनते ही நகையெல்லாம் கொடுத்தாங்க. वो सारे गहने को दिया சரி சரி. ஆரோன் கேட்ட உடனே நகையெல்லாம் கொடுத்தாங்க. और सब आरोन पूछते ही वो सारे गहने को देने लग गए थे ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। நான் சாத்தா கேக்குறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சாத்தா கேளுங்க. நான் தப்பா சொல்லல, எனக்கு ஞாபகப்படுத்துறேன். சிலர் மோசே பேரு, சிலர் ஆரோன் பேரு. ஆரோன் தான் ஆரோன் கொடுத்தாங்க. और आरोन को दिया था ஆரோன் கொடுத்தா ஆரோன் அது ஒரு கருபிடிக்கிற கருவியை கொண்டு அதை உருவாக்கினானா, அதை காய்ச்ச உடனே கண்டுபிடியா வந்துச்சு. और वो आरोन जो है सारे गहनों को वो पिघलाकर उसे एक बछड़े जैसा बनाया उसने இப்போ கண்டுபிடிய கட்ட உடனே சொன்னாங்க, இதான் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கு முன்னாடி அந்த தங்கத்தினால பண்ணப்பட்ட அந்த கண்டுபிடிக்கு முன்னாடி எல்லாம் விழுந்து வணங்க ஆரம்பிச்சாங்க. अभी उस गाय के बछड़ों को बनाकर ये हमारे आगे जाने वाली देवता है करके उसकी वंदना करने लग गए थे அந்த பழக்கத்தை தான். और उसी रीति को जो ஆனா है அதுல நிறைய பேர் ஆண்டவர் அங்கே சங்கரிச்சிட்டார். और वहाँ पर बहुत सारे लोगों को परमेश्वर उसी जगह पर नाश ஆனா किए हैं பின் சந்ததியார்களுக்குள்ள அந்த இளம் தலைமுறைகளுக்குள்ள அந்த பழக்கமும் இருந்துச்சு. और आगे आने वाले संतान को भी वो आदत थी அதனாலதான் ஆண்டவர் வேதத்துல பின்னாட்களில் சொல்லும் போது இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்ககிட்ட
உங்க தேவன் எவ்விதமாக நடந்து கொண்டு வந்தார் என்பதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி வச்சாரு. इसलिए आगे वाले लोगों जो है परमेश्वर इस प्रकार तुम्हें चलाया है करके बोलने के लिए उन्हें कहा था। தேவன் அற்புதங்கள்லாம் செய்தார், எதற்காக செய்தார் அதையும் சொல்லி வச்சாரு. और प्रभु ने अद्भुत कार्य को किया, ये सब क्यों किया करने के लिए कहने के लिए भी रखे அதனால थे। இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியுது, इसलिए इससे लोग अच्छे से அவங்க जानते हैं பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிகிறது और उनके बच्चे भी जानते हैं என்ன செய்யணும். क्या करना है। சரி, இவர்கள் அந்த மூதாதையர்கள் என்று சொல்லப்படுகிற 40 வருஷமா நடத்தி கொண்டு வந்து அந்த 40 வருஷத்து மூதாதையர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. और उनके जो पूर्व के पिता है वो सारे वो 40 साल के वो नाश हो चुके थे। இளம் தலைமுறைகள் கானானுக்குள்ள வந்தாங்க. अभी नए जो संतान है, जवान की संतान है, वो कानान के अंदर அந்த प्रवेश இளம் தலைவர்களுக்குள்ள அந்த மூதாதையர்கள் செய்த பழக்க வழக்கங்கள் நிறைவு இருக்கிறது. अभी ये संतान को जो है जो पुरखों ने किया वो सारे रीति रिवाज जानते हैं। இவர்கள் கானானுக்குள்ள வந்த உடனே அதை செய்ய ஆரம்பித்தார்கள். ये अभी कानान के अंदर आने के बाद ये कार्य करने लग गए थे। அதனால்தான் வேத சொல்லுது தேசத்தை தீட்டுப்படுத்தி, इसलिए वचन कहता है कि मेरे देश को उन्होंने अशुद्ध किया। தீட்டுப்படுத்தா இந்த இது மாத்திரமல்ல, सिर्फ केवल ये नहीं है, சூரியனை நமஸ்கரித்திருக்கலாம், और सूर्य को भी उन्होंने वंदना किए होगी பலவிதமான மிருகங்களை அவர்கள் வணங்கி இருக்கலாம், और कई प्रकार के जानवर की वंदना किए होगी பொல்லாத தீட்டான காரியங்களை அவர்கள் படுத்தினார்கள். और अशुद्ध कार्य को वो किए थे। ஆனா வேதம் சொல்லுகிறது, लेकिन वचन कहता है என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். और मुझे छोड़कर तुझे कोई देवता रहने की जरूरत மேலே नहीं வானத்திலும் और आकाश के और கீழே பூமியிலும் नीचे भूमि में பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான और जल में रहने वाले उसके समान யாதொரு சொரூபத்தையாகிலும் और कोई भी एक स्वरूप को யாதொரு விக்கிரகத்தையாகிலும் और या एक मूर्ति को நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், तुम्हारे तुम्हें बनवाना नहीं அவைகளை है சேவிக்கவும் நமஸ்கரிக்க வேண்டாம். और उसकी सेवा और उसकी वंदना भी नहीं करना है। அப்படி நீ அவை சேவிப்பாயானால் अगर तूने उसकी वंदना की நான் तो எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து और मैं बहुत ही गुस्सा क्रोधित प्रभु हूँ 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்குன்னு சொல்லுங்க. और 3-4 संतान में वो तुझे पूछूंगा 4 தலைமுறைகளை தேவன் பழி வாங்குகிறார். और 4 संतान को परमेश्वर एक पूछने அவரை वाले हैं। விட்டு விலகி போயிட்டோம்னா, अगर उसे छोड़कर हम चले जाए இந்த तो பாவத்தை செய்வோமானால் अगर इस पाप को हम करें तो 4 தலைமுறைகள் பாதிக்கப்படுகிறார். और 4 संतान जो है इसमें इस पाप में मिलेंगे நியாயம் கேட்பேங்கிறார். और इसके न्याय को पूछेगा प्रभु। அல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுகிறது, और यहाँ पर वचन कहता என் है தேசத்தை தீட்டுப்படுத்தி और मेरे देश को अशुद्ध किया என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினார். और मेरे इन नीच बात அருவருப்பாக்கி நீர்கள் என்று சொல்லப்படுகிறது. घृणित कर दिया है। ஆமென். आमीन। அல்லேலூயா. அல்லேலூயா. தேசத்தை அருவருப்பாக்கினார். और देश को उन्होंने घृणित कर दिया है இஷ்டமான காரியங்களை और செய்தார். अपनी इच्छा के अनुसार वो चले நம்மள ஒப்பிட்டு பார்ப்போம். और हमें इसमें जुड़कर கானானுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम कनान देश के लिए பரம बुलाए गए கானானுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். और स्वर्ग कानान में भी बुलाए गए இன்னும் हैं। கானானுக்கு போய் சேரல. और अभी तक हम कानान में प्रवेश नहीं किए। நடுவழியில் தான் நிற்கிறோம். और इसके रास्ता में हम खड़े हैं பரலோகம் என்ற கானானுக்கு போகிறதற்கு और स्वर्ग उस कानान में जाने के लिए பூலோகம் என்ற வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ये संसार इस रेगिस्तान पे हम यात्रा कर रहे இந்த हैं பிரயாணத்துல और इस यात्रा में ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தோமானால், अगर परमेश्वर के प्रिय कार्य किए அவருடைய இஷ்டப்படி நாம் तो நடப்போமானால் और इसकी इच्छा के अनुसार हम चले तो கண்டிப்பாய் கானான போய் சேர்றதுக்கு ஆண்டவர் உதவி और செய்வார். जरूर उस कानान में प्रवेश करने प्रभु मदद करेगा। ஆமென். आमीन। பாவம் செய்தோமானால், अगर हम पाप किए तो ஆண்டவரை விசனப்படுத்தினோமானால், அல்லது தீட்டுப்படுத்தினோமானால் और परमेश्वर के कार्य को अशुद्ध किए तो நம்மளை கைவிட்டு விடுவார். परमेश्वर हमारा हाथ को छोड़ देगा। அல்லேலூயா. हालेलुया। கானானு போக முடியாது. हम कानान प्रवेश नहीं कर पाएंगे। ஆனானா பரலோகம் போக முடியாது. कानान यानी स्वर्ग राज्य। இந்த வனாந்தரத்தில் நாம் விழுந்து போய்விடுவோம். इस संसार के जो ये रेगिस्तान पे इसी में हम गिर जाएंगे। வனாந்தரத்தில் விழாதிருக்க வேண்டுமானால் अगर इस रेगिस्तान में हमें नहीं गिरना है ஆண்டவர் குருதியோடு பற்றிக் கொண்டு और परमेश्वर को सच्चाई में पकड़ लेना है மேலே சொல்லப்பட்டது போல और इस ऊपर की जिस प्रकार वचन மாயை कहता है பின்பற்றாதபடிக்கு और माया का पीछे ना होते அவரை हुए உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோம். और परमेश्वर की एकदम स्थिर से पकड़ लेंगे। ஆமென் சொல்லுங்க. आमीन। ஏசாயாவின் புத்தகம் और यशायाह की पुस्तक 24ஆம் அதிகாரம். 24 ஏசாயாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இந்தியில் पृथ्वी अपने रहने वाले के कारण अशुद्ध हो गई है,
क्योंकि उन्हें व्यवस्था का उल्लंघन किया और विविध को पलट डाला और संतान वाचा को तोड़ दिया है। நம்முடைய தேசம் இப்ப இருக்கிற நிலைமை நமக்கு தெரியும். और हमारे देश का भी जो स्थिति है हम जानते हैं, தீட்டுப்பட்டு போய் இருக்கிறது. अभी अशुद्ध हो चुका है எங்க பார்த்தாலும் கொலைவெறிகள், और कहाँ देखे जो अत्याचार करने वाले அடியாட்டுகள், और कपटी लोग பலாத்காரங்கள், और बलात्कार करने वाले लोग திருட்டுத்தனங்கள், और चोरी जो करते हैं அநியாய அக்கிரமங்கள் தேசத்தில் பெருகி போய் இருக்கிறது. और अन्याय जो और अपराधी लोग बहुत ही बढ़ चुके हैं। அன்றைக்கு கானான் தேசத்துக்குள்ள போன ஜனங்க और उस दिन कानान देश में जो प्रवेश किए அந்த थे எகிப்தில் உள்ள கிரியைகளை அப்படியே கொண்டு வந்து கானானுக்குள்ள நிலைநாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. और मिस्टी की जो सारा क्रिया जो है वो कानान में वो करने लग गए थे। முதல்ல தேவன் சொன்ன கட்டளையை மீறிட்டாங்க, நியாய பிரமாணத்தை மீறினார்கள். जो पहले प्रभु का जो न्याय है उसे उन्होंने पालन नहीं 10 किया கற்பனையை ஒரு கற்பனை மீறிட்டாங்க. और 10 नियम में एक नियम को उन्होंने छोड़ दिया है தங்களுக்கான தெய்வங்களை உண்டு பண்ண और ஆரம்பிச்சாங்க. अपने लिए वो एक देवता को बनाने लग गए थे சொரூபங்களை பண்ணினாங்க, और स्वरूप को बनाने लग गए थे நமஸ்கரித்தாங்க, வணங்கினாங்க. और उसकी नमस्कार किया और उसकी वंदना भी किया கட்டளையை மாறுபாடாக்கிட்டாங்க. और उस नियम को इन्होंने बदल दिया था கட்டளைகளின் பிரகாரம் வாழாம और जिस प्रकार नियम है उस प्रकार ना जीते हुए இவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. और अपनी इच्छा के अनुसार उन्होंने बदल दिया था ஹல்லேலூயா. அந்த மாறுபாடு காணப்பட்டது. और इसी में एक बदलावट हुई। மூன்றாவது சொல்லப்படுகிறது, और तीसरा कहा है நித்திய உடன்படிக்கை முறித்தார்கள். और नित्य जो वाचा है उसे उन्होंने तोड़ दिया है நித்திய உடன்படிக்கை, और संतान का जो वाचा பரலோகத்துக்குரிய அந்த உடன்படிக்கையை जिस स्वर्ग का वो वाचा जो है முறித்து போட்டாங்க. उन्होंने उसे तोड़ दिया है போக கூடாதபடிக்கு और उस जगह ना जाते இவர்கள் हुए தண்டனையை பெற்று விட்டார்கள். और अपने आप को वो दंड को पा लिए हैं அதாவது போக முடியாதபடிக்கு, और ना जाते हुए பரம கானானுக்குள்ள போக और முடியாதபடிக்கு स्वर्ग वो कानान में ना जाते हुए தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த உடன்படிக்கையை தகர்த்து விட்டார்கள். और उनके अंदर और प्रभु के बीच में रहने वाला एक जो वाचा है उसे तोड़ दिया है। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு நித்திய உடன்படிக்கை வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे साथ एक नित्य वाचा बनाया है। ஆமென். आमेन। நித்திய உடன்படிக்கை நம்ம கொடுத்திருக்கிறார். और नित्य वाचा परमेश्वर ने हमें दिया है அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாக வேண்டிய அதிகாரம். और जो कोई इसका वचन को भरोसा रखकर यीशु मसीह को मानते हैं उसके बच्चे होने के लिए अधिकार दिया அந்த है பிள்ளைகளுக்கு அதிகாரம் பரலோகத்துல நமக்கு வீடை வைத்திருக்கிற அவரோடு கூட உட்காரும் என்று வேதம் சொல்கிறது. और उस वाचा को सुनकर परमेश्वर हमारे लिए मुकुट रखकर उसके दाहिने ओर हम देते அந்த हैं உன்னதமான ஸ்தலத்திலே நாம் ஒரு நாள் வாசம் பண்ண இருக்கிறோம். और उस स्थान पे एक दिन हम वहां पर प्रवेश करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆனா வாசம் பண்ண இருக்கிறோம் என்று சொல்லி உலக பழக்க வழக்கங்களிலே மூழ்கி और वास करने के लिए सोचते मगर इस संसार के कार्य में डूबकर அந்த நித்திய உடன்படிக்கை தகர்த்து போட்டு விட்டுவிடக்கூடாது. इस नित्य वाचा को हमें तोड़ना नहीं है। ஆமென். आमेन। கொஞ்ச கால உலக ஆசைகளிலே மூழ்கி விட்டு और संसार थोड़े समय के लिए संसार की आशा की ओर डूबते हुए நித்தியமான காலமாய் ஜீவ காலமாய் வாழ போகிற நித்தியத்தை நாம் இழந்து விடாதபடி और सदाकाल जीने वाले उस स्थान को हम ना खोते हुए ஆண்டவர் நம்மோடு பண்ணியிருக்க உடன்படிக்கை நினைத்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு அவருக்கு பின் நடப்போமாக. और परमेश्वर ने जो हमारे लिए वो वाचा बनाया उस वाचा को उसके और चलने के लिए हम हर एक दिन कोशिश करेंगे। சங்கீதத்துக்கு வரலாம். हम भजन संगीता 106ஆம் சங்கீதம், और 106वां अध्याय 106ஆம் சங்கீதம் 34 39 வசனம். நூற்றி 6ஆம் சங்கீதம் 34 படிக்க பாப்போம். ஒருத்தர் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை, ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவருடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தினால் தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் போது நிறைய காரியங்கள் உங்களுக்கு வந்திருக்கு. और इस वचन को पढ़ते हुए हमें बहुत कार्य जानने में आता है। கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த தேசத்து அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. और परमेश्वर इस प्रकार कहा उस देश को परमेश्वर ने नाश नहीं किया 7 ஜாதிகளை துரத்தினார்கள் என்று சொன்னேன். और 7 जाति को परमेश्वर इस देश से भगाए हैं சில பேரை விட்டு விட்டார்கள், और कई लोग को परमेश्वर ने छोड़ दिया சில है ஜாதி ஜனங்களை விட்டு விட்டார்கள். और कई जाति लोग को परमेश्वर ने छोड़ा है।
யோசுவாவின் காலத்துல और योशुआ के समय पर சியோனியர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு குரூப் ஜனங்கள் और सियोनी करके एक लोग रहने वाले थे யோசுவாவையே ஏமாற்றி விட்டார்கள். और योशुआ को उन्होंने धोखा दिया யோசுவா அவர்களை மன்னித்து மறுபடியும் தெரிய வந்தபோது மன்னித்து, और जब योशुआ इसमें जानने में आता तभी उसे माफ करकर ஏன்னா அவர்கள் எதிரிகள் என்று யோசுவாவுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை அழித்து இருப்பாங்க. और वो अगर योशुआ वो विरोधी है करके जाना रहेगा तो उन्हें नाश किया होगा சியோனியர்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் போல வந்து பழையதான சட்டை, பழையதான ரொட்டி, பூசி போன ரொட்டி, பழையதான செருப்பு, இப்படி எல்லாம் பிச்சைக்காரர் மாதிரி தங்களை ஆக்டிங் பண்ணி யோசுவாவுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க தூர தேசத்திலிருந்து வருகிறோம். और ये सियोनी के लोग जो है योशुआ के सामने बहुत ही एक भिखारी के समान वो दिखाई दिए थे அதனால யோசுவா அவர்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர்களை கொல்லாமல் அவர்களை இவர்களோடு குடியிருக்கும்படியாக சேர்த்துக் கொண்டார். और योशुआ वो ना जानते हो इन्हें भी उनके देश में निवास करने के लिए उन्हें उसने मदद அது किया அவர்களுக்கு கன்னியாய் மாறி. और वो उनके लिए एक मौका बन चुका था ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏழு ஜனங்களை பொறுத்து இருக்கணும். और 7 जाति के लोग को परमेश्वर ने भगाया है சில பேர் அங்கேயுமா குடியிருந்தாங்க. और कई लोग वहाँ यहाँ वो निवास किए அவர்களை இவனை இனம் கண்டு அடிக்காமல் விட்டு விட்டான். और उन्हें जानकर उसने नाश नहीं किया பின்னாட்களில பார்க்கும்போது और आने वाले दिन में देखे அந்த तो ஜனங்கள் வளர்ந்து பெருகி और वो जाति के लोग जो है बढ़ने लग गए இஸ்ரவேல் थे மக்களுக்கு முள்ளும் குறுக்குமாய் और காணப்பட்டார்கள். इसलिए लोग के लिए कांटे के समान थे வேதனை கொடுக்கலாய் और காணப்பட்டார்கள். बहुत ही वेदना देने वाले लोग बन எப்பொழுது चुके थे இஸ்ரவேல் மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கலாய் और காணப்பட்டார்கள். हर समय इसलिए लोग को एक समस्या बनाने वाले थे ஹல்லேலூயா. हालेलुया அன்றைக்கு அவங்க துரத்தி இருந்தாங்கன்னா கொண்டு இருந்தான் என்றால் उसी समय उन्होंने नाश किया होगा तो அவர்களை அழித்து இருந்தார் என்றால் उन्होंने नाश किया होगा तो இவனுக்கு இந்த பாட்டு வந்திருக்காது. और इस समय में ये समस्या उन्हें नहीं आया 24 होगा வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. और परमेश्वर इस प्रकार उनसे कहा उस प्रकार उन्होंने नाश नहीं किया சவுல் நாட்களிலே பார்க்கிறோம், சவுல் நாட்களிலே और साउल के समय में हम देखते हैं ஜனங்களை அமலேக்கியரை முற்றிலும் அழித்து விடுவாயாக என்று ஆண்டவர் சொல்றார். और परमेश्वर कहते हैं कि अमिलेख के पूरे लोगों को नाश करेगा ஆனால் முற்றிலும் अழிக்கவில்லை. लेकिन पूरे लोग को उन्होंने नाश नहीं किया அமலேக் ராஜா உயிரோட கொண்டதுதான். और अमिलेख के राजा को उन्होंने जीवित लाया था சில பேர்களாம் உயிரோட விட்டுட்டான். और कई लोग को उसने जीवित छोड़ दिया था எது சொல்லுகிறது, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு போட்டான். और बहुत ही कष्ट और वेदना में रहने वाली उस अमिलेख के लोग को नाश किया அதே போல ஆடு மாடுகள்ல நசல் கொண்டதும் காயம் பட்டதுமா கொண்டு போட்டுட்டான். और जो भेड़ बकरी में जो गांव और कमजोर में उसी को उसने नाश நல்ல किया புஷ்டியா இருக்கிற ஆடு மாடை கொண்டுட்டான். और अच्छे से अस्तपुष्ट रहने वाले उस भेड़ बकरी को उसने छोड़ சவுல் दिया ராஜாவுடைய ராஜ்யபாரம் இழப்பதற்கு இது ஒரு காரணமா மாறி. और साउल अपना राज्य को खोने का ये एक कारण थी அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் போனால் பாவமா மாறி. और परमेश्वर जो कहते हैं उसे हम नहीं करते तो वो पाप बन जाता है ஆமென். அதனால இவர்கள் அந்த ஜனங்களுக்கு அந்த ஜனங்கள் பின்னாட்களில் இவர்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கலாய் காணப்பட்டார்கள். इसलिए वो लोग बढ़कर इससे लोग पर एक बहुत बड़ी वेदना लाने वाले थे அதனால பின்னாட்களை பார்க்கும்போது அவர்கள் பெருத்த ஜனமாய் மாறும்போது அவர்கள் தேவனை ஆராதனை செய்தார்கள். और वो लोग बढ़ने के बाद वो अपने देवता को बनाकर वो उसकी आराधना करने அந்த लगे ஆராதனையில இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டாங்க. और उस आराधना में इसलिए लोगों को उन्होंने बुलाया ஆமென். ஆமென். வசனம் சொல்லுகிறது, और यहाँ पर वचन कहता है அதாவது தேவனுக்கும் அப்புறம் அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது. और पवित्र और अपवित्र का क्या संबंध है அதே போல தேவனுக்கும் பேலியாள் அதாவது பொல்லாத பிசாசுக்கும் ஐக்கியம் ஏது. और परमेश्वर का और शैतान का क्या संबंध है ஆமென். आमेन। அப்ப இப்படி இருக்கும்போது और ऐसा होने के कारण இந்த புறஜாதி ஜனங்கள் செய்கிற ஆராதனையில இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டாங்க. और अन्य जाति करने वाले इस आराधना में इससे लोगों को उन्होंने बुलाया இவர்கள் போய் அவர்கள் போஜனத்தை சாப்பிட்டார்கள். நம்ம பார்த்திருக்கிறோம். और ये लोग जाकर उनके भोजन पे हाथ मिलाए थे அதே போல அவருடைய தேவர்களை பணிந்து और கொண்டார்கள். इसी प्रकार उनके देवता के भी वंदना किए அதே போல அதோட பழக்கமான விபச்சாரம் ஒன்று நடக்குது, அதுலயும் கலந்து கொண்டார்கள். और उनकी रीति में एक विभाचार होता है उसमें भी वो मिलते हैं அதனாலதான் இந்த ஒவ்வொரு வசனம் சொல்லி ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று 35 வசனம். और उनकी जाति में हिल मिल गए और उनके व्यवहार में सीख लिए சங்கீதம் 106:35 சொல்லப்படும் ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று और जाति में हिल मिल गए और उनके व्यवहार को सीख लिया அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். और उनकी मूर्तियां की पूजा करने लगे அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. और उनके लिए वो फंदे बन गए அல்லேலூயா. கண்ணியில மாட்டிக்கிட்டாங்க. और उनके लिए एक फंदा बन चुका था கண்ணி வைக்கிறது உங்களுக்கு தெரியும். और फंदा बन जो रखने वाले हैं
கீழே கண்ணி வச்சிருக்கோம், அப்படியே இந்த முயல் பிடிக்கிறதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கிறோம். முயல் பிடிக்கிறது கையில அப்படியே எந்த பக்கமா கடந்து போகிறதெல்லாம் தெரியும். கண்ணி வச்சா மாட்டிக்கிறோம். और तरबूज जहाँ पर घूमता है उस जगह पर वो फंदी रखते हैं उसे पकड़ने। இப்போ கண்ணி வைக்கிறது கண்ணியில போய் விழுந்துட்டாங்க. अभी उन्होंने फंदा बनाकर रखा और उसमें जाकर गिर चुके हैं। இஸ்ரவேல் மக்கள் புறஜாதிகளுடைய விக்கிரகங்களை வணங்க போய் அங்க சாப்பிட போய் அவங்களுடைய கண்ணியிலே இவங்க விழுந்துட்டாங்க. और इसलिए लोग उनके जाति के अनुसार उनके मूर्तियों का वंदना करने के कारण के फंदे में फंस चुके हैं। 37 அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டாங்க. और उनके बेटी बेटियां को पिशाचों के लिए बलिदान किया। மேலோகு என்று சொல்லப்படுகிற தெய்வங்களுக்கு இவங்க தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. मेलोगो बोलने वाले एक देवता के लिए अपने बच्चों को उनको बलि चढ़ाया। அந்த முதல் பிறந்த குழந்தையை அதுக்கு பலி செலுத்துவாங்க. और पहला तो बच्चों को उनको बलि चढ़ाते அதே हैं। போல இஸ்ரவேல் மக்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க, நரபலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. और इसी प्रकार इसराइल लोग जो बलि देने लग गए அதுல थे। தேவ கோபம் அவர்கள் மேல் வந்தது. इससे परमेश्वर का गुस्सा जो है उनके ऊपर आने வசனம் लगा। சொல்லுது, कि वचन कहता है உங்களை எனக்கேற்ற ஜனமாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை நான் பிரித்தெடுத்து எனக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படி உங்களை பிரித்தெடுத்தேன்னு சொல்லுகிறார். और मेरे लिए लोग बनकर मेरे पवित्र लोग बनने के लिए मैं दूसरे लोग से तुम्हें वो चुना होकर के परमेश्वर ஆனா कहते हैं। இவங்க நாளடைவிலே அப்படியே அவர்கள் பக்கமா திரும்பிட்டாங்க. लेकिन दिन बीतते बीतते वो उनकी आवृत्ति में करने लग गए। 38 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கானான் தேசத்துக்கு விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். और अपने निर्दोष बेटे बेटिया का लहू बहाया जिन्होंने उनका कनान की मृत्यु पर बलि किया। அங்க பலியிட்டது மாத்திரம் இல்லாம सिर्फ बलि उन्होंने नहीं चढ़ाया தங்களுடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டாங்க. और वो बेटे और बेटी अपने बेटे और बेटी को उस मूर्ति के लिए उन्होंने बलि चढ़ाया। தேசம் ரத்தத்தினால் தீட்டுப்பட்டது. और देश जो है लहू के कारण वो अपवित्र हुआ। அல்லேலூயா. हालेलुया। தேசம் ரத்தத்தினால தீட்டுப்பட்டது. और देश खून से अपवित्र हो गया। கடந்த நாட்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். और पिछले दिन में मैं तुम्हें कहा हूँ குறிப்பிட்ட ஒரு மாவட்டம் மகாராஷ்டிராவில் एक राज्य में जो है மழையே கிடையாது. वहाँ पर कोई बारिश नहीं थी। நேற்று மழை இல்லாம தேசம் வறண்டு போச்சு. தண்ணி எவ்வளவு ஆழமாக கோரி போட்டாலும் தண்ணி கிடைக்காது. और इस पर कोई बारिश नहीं आने के कारण बहुत ही एक सूखा जमीन के समान बन चुका கிணறு था। தண்ணி எல்லாம் வச்சிருச்சு. और कुआं में सारा पानी जो है वो सूख गया। விவசாயம் பாதிக்கப்பட்டிருச்சு. और जो खेती बाड़ी है वो पूरा सूख गया। அந்த மாடுகளெல்லாம் வெட்டுவதற்கு கறி கட்டு வச்சிருக்காங்க. और बैल बकरियां जो है उसे काटने के लिए उन्होंने बेच दिया இது था। பயங்கரமான ஒரு சூழ்நிலை. एक बहुत ही भयंकर एक समस्या நம்ம பெண்கள்லாம் தண்ணீர் எடுக்க பல மைல் தூரமா போவாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்காம குடிக்கிறதுக்கு ஒண்ணுமே முடியாது. और स्त्री लोग जो है बहुत ही दूर जाकर एक कई जगह पर जाकर वो पानी लेके आते அப்போ हैं। ஒரு ஊழியக்காரர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. अभी एक सेवक आकर उस देश के लिए प्रार्थना की ஆண்டவர் பேசுற தேசத்தை சுத்தி பாருங்க. और परमेश्वर कहते हैं कि इस देश को तुम घूम कर அது देखो। வண்டி எடுத்துட்டு தேசத்தை அப்படியே ஒரு ரவுண்ட் அந்த மாவட்டத்தை ஒரு ரவுண்ட் பண்றாரு. और वो सेवक जो है गाड़ी लेकर वो देश को पूरा घूमने लग गए। எல்லாம் காஞ்சி கிடக்கு. और सारा जो भूमि है वो सूखा हो चुका है। கேட்கிற ஆண்டவர் என்ன காரணம்? और ये परमेश्वर से पूछते कि क्या कारण है। ஆண்டவர் சொல்றாரு, और परमेश्वर कहते அவங்க हैं தங்களுடைய நிலம் நல்ல விதமாய் விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி और उनका अच्छी जमीन जो है उसमें अच्छा फल लाने के लिए தங்களுடைய ஆடு மாடுகளை வெட்டி அந்த ரத்தத்தை அந்த தேசத்துல அந்த வயல் நிலங்கள்ல தெளித்து அப்படி அவங்க பூஜை பண்ணுவாங்க. और उनकी भेड़ बकरी को उसका बलि चढ़ाकर उसका लहू जो है जमीन पे वो छिड़काकर उनके पूजा करते हैं। இது கர்த்தர் பார்க்கிறார். और इसे परमेश्वर ने देखा। கர்த்தரை அல்லாமல் தெய்வம் யார்? और परमेश्वर को छोड़ कोई प्रभु नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அவர்தான் தேவாதி தேவன். और वही देवता का देव है। அவர் மனசு வச்சாதான் மழை வரும். सिर्फ वो अगर सोचे तो देश में बारिश இவங்க आएगी। அவங்க தன் மாடு ஆடு ரத்தத்தை சுத்தி பலி செலுத்தி பூஜை பண்றாங்க. और भेड़ और बकरी का उसका लहू छिड़क कर वो पूजा करते हैं। வேதம் சொல்லுகிறது, और वचन कहता है தேசம் ரத்தத்தினால் தீட்டுப்பட்டது. देश जो है वो लहू से वो अपवित्र हो வசனம் गया। சொன்னது போல அந்த மாவட்டம் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. और ये वचन इस प्रकार कहता है वो राज्य पूरा वो अशुद्ध हो चुका था। ஆனால இவர் என்ன பண்ணார்? ஆண்டு சொன்னார், நீ என்னுடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் இந்த தேசத்தை சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணு. तो परमेश्वर ने सेवक से कहा मेरे बच्चों को बुलाकर देश को घुमा कर घूमकर तुम्हें प्रार्थना அந்த करनी है। மாவட்டத்தை சுத்தி சுத்தி வந்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. और जगह घूमकर तुम्हें प्रार्थना करनी है। ஜெபத்தை தேவன் கேட்டார். उस प्रार्थना को परमेश्वर ने सुना। அங்கே இருக்க எல்லா அசுத்தாவின் கிரிகள் उस जगह पर रहने वाले अशुद्ध कार्य जो है எல்லாம் இயேசுவின் நாமத்துல தண்ணியை தெளிச்சு ஜெபிச்சு இயேசுவே ரத்தத்தை அல்லது பரிசுத்த தண்ணீரை தெளிச்சு ஜெபிக்கிறோம் எல்லாம் தீட்டு நீங்கி போகட்டும் சொல்லி அவங்க ஜெபிச்சாங்க பல நாட்களாக. और पवित्र पानी छिड़क कर परमेश्वर के नाम से उन्होंने बहुत साल तक प्रार्थना किए। தேவன் ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने इस प्रार्थना को सुना அதுக்கப்புறம் மழை பெய்தது. और उसके बाद बारिश आई।
எல்லா குளங்கள் நிரம்பிடுச்சு. और सारा जो कुआं है वो भरने लग गया தண்ணி था। பிடிச்சு வைக்க முடியாது. अभी उस पानी को पकड़ने के लिए नहीं है, தண்ணி பிடிச்சு வைக்க முடியாது. उसे पकड़ने के लिए कुछ எல்லா नहीं है। டேம் நிரம்பிடுச்சு. और सारा जो कुआं है वो पूरा அந்த भर चुका ஜனங்களுக்கு है। பெரிய சந்தோஷம். और उस लोगों को बहुत ही बड़ी एक आनंद आई। செய்தது யார்? और जिसने किया है, செய்தது யார்? और कौन किया है? நம்முடைய தேவன். हमारा प्रभु ने ஆனா किया। அவர்களுக்கு அது தெரியல. वो नहीं जानते हैं। வசனம் சொல்லுகிறது वचन कहता है தேசத்தை ரத்தத்தினால் और தீட்டுப்படுத்தினார்கள். लहू से उस देश को उन्होंने अपवित्र किया। 39வது வசனம், அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். 39 106 செய்தி. और वे अपने कामों के द्वारा अशुद्ध हो गए और अपने कार्य के द्वारा व्यभिचार करने लगे। பாருங்க, கிரியைகளினால். और क्रिया के अनुसार, நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு கொள்ளாதவைகளாய் இருந்தால் நம்முடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படாது வேறு சொல்லுது. और हमारा क्रिया जो परमेश्वर के लिए अशुद्ध रहे तो हमारा जो बलि है परमेश्वर अपनाएंगे। காயினுடைய பலிகளை ஏன் ஆண்டவர் வெறுத்தார்? और कायन का बलि परमेश्वर क्यों नफरत की? ஆபேலுடைய பலிகளை ஏன் ஏற்றுக்கொண்டார்? और आबेल के बलि को परमेश्वर क्यों अपनाया? வேதம் சொல்லுது அவனுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக சரியா கிடையல இல்ல. परमेश्वर कहते हैं इसका क्रिया जो परमेश्वर के सम्मुख में सही नहीं था। அந்த பொல்லாத கிரியைகளை வைத்துக்கொண்டு பலி செலுத்தினா அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள और மாட்டார். बुरी सोच के साथ उसने उस बलि चढ़ाई से परमेश्वर ने अपनाया। நம்முடைய கிரியைகளும் தேவன் பார்க்கிறார். इसलिए हमारी क्रिया को भी परमेश्वर जानते நம்முடைய हैं। கிரியைகள் செய்கைகள் தேவனுக்கு முன்பதாக சரியாக இல்லையாக இருக்குமானால் और हमारा क्रिया जो परमेश्वर के सम्मुख में अगर सही नहीं होगा तो, இங்க சொல்லப்படுது அவங்க சோரம் போனாங்கன்னு சொல்லி நம்மளும் அப்படிதான் ஆயிடும். और जिस प्रकार यहाँ पर वचन कहता है उसी प्रकार हमारा क्रिया होगा। சோரம் போனாங்கன்னா அவங்க கிடக்க வேண்டிய தேவை கிடையாது நினைக்கிறேன். और व्यभिचार करके कहा है। ஆமென். அல்லேலூயா. என்னன்னா விபச்சாரம்னு சொல்லப்படுகிறது. और यहाँ पर व्यभिचार करके कहा है। விபச்சாரம் பண்ணிட்டாங்க. और व्यभिचार किया है அப்படின்னா करके कहते हैं, தன்னுடைய தெய்வத்தை விட்டு வேற தெய்வத்தை போயிட்டாங்க. यानी अपने देवता को छोड़कर दूसरे देवता की खोज எரேமியாவுக்கு करें। மறுபடி வருவோம். हम वापस यिर्मयाह में आएंगे। எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். दूसरा अध्याय பாருங்க 10ஆம் வசனத்தை வாசிப்போம். और 10वां वचन पढ़ेंगे। நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் ம். பார்த்து தேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும் எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். ஓ என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். ஓ ஆமென். அல்லேலூயா. हालेलुया। அது சொல்லப்படுகிறது और यहाँ पर वचन நீங்கள் कहता है, கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும் எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். ரொம்ப வேதனைப்பட்ட ஆண்டு சொல்றார். और बहुत ही वेदना से प्रभु यहाँ पर कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அரபியர்கள் और अरेबियन के जो लोग கித்தி हैं, தேசம் என்பது அரபு நாடுகள். और कितियों का जो द्वीप हो वो अरेबियन के देश है। கேதார் என்று சொல்லப்படுகிற அரபு நாடுகள். और केदार जो जिसको कहते हैं वो अरेबियन के देश है। அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கித்தியும் தீவுகள் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரணை பண்ணுங்க. और कितियों के द्वीप में जाकर केदार में दूध बेचकर तुम अच्छे से देखिए। அப்படி அதை எதுக்காக சொல்றாரு? நீ அங்க போய் முதல்ல பாரு, அந்த ஜனங்கள் தங்களுடைய தேவனை எப்படி வணங்குறாங்கன்னு பாரு. और वहाँ पर जाकर उन लोगों को देखो उनकी देवता को किस प्रकार वो वंदना करते அவர்களை हैं। பார்த்து நீயும் புரிஞ்சுக்கோங்க. और नहीं देखकर तुम भी समझो करके कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அங்க போய் பார்க்க சொல்றாரு? प्रभु वहाँ पर क्यों कहने कहते அவங்க हैं? தங்க தேவனை தவிர வேற யாரையும் சேவிக்க மாட்டாங்க. क्योंकि वो लोग जो अपने प्रभु छोड़कर कोई प्रभु को वो वंदना नहीं அந்த करते हैं। அரபியர்கள் தங்கள் தேவனை தவிர வேற யாரும் சேவிக்க और மாட்டாங்க. केदिया के जो लोग हैं उनके प्रभु छोड़कर दूसरे प्रभु को नहीं सोचते ஆனா हैं। ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போய் பாருப்பா. इसलिए प्रभु इनसे कहते हैं कि उधर जाकर तुम देखिए। கித்தியும் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து और वो कितिन के द्वीपों को पार जाकर देखो। கேதாருக்கு ஆள் அனுப்பி, அரபு தேசங்களுக்கு ஆள் அனுப்பி और केदार में दूध बेचकर நன்றாய் விசாரித்து और अच्छे से विचार करो இப்படிப்பட்ட காரியம் உண்டோ? ऐसा काम कहीं है कि नहीं। தேவனை விட்டு வேற யாரும் போய் சேவிக்கிறாங்களா நீங்க பாருங்க. அப்படி இப்படிப்பட்ட நீங்க பண்ற தப்பு அங்க நடக்குதான்னு பாருங்கிறார். जो तुम गलत करते हो उस जगह पर होता है क्या करके तुम देखो करके कहते எந்த हैं। ஜாதியாவது தேவர்களாக தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? क्या किसी जाति ने अपने देवता की बदल दिया जो परमेश्वर भी नहीं है। நல்ல அவசரம் கவனிக்க. और अच्छे से सुनिए, தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? किसी जाति के अपने देवता को बदल दिया जो परमेश्वर भी नहीं है। தேவர்கள் அல்லாத और परमेश्वर नहीं है।
அல்லேலூயா. கடவுளே கிடையாது, वो परमेश्वर ही नहीं है, தேவன் ஒருவரே. सिर्फ प्रभु एक ही है। ஆமென். आमेन। அவர் தவிர வேற யாரும் கிடையாது. और उसके सिवाय कोई और नहीं है। அப்ப அவர் அங்க வந்து வசனத்துல தேவர்கள் அல்லாத और परमेश्वर जो नहीं है, தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? कि अपने देवता को उन्होंने बदला है। அல்லேலூயா. நீங்க என்ன பாருங்கன்னு சொல்லுகிறார். ऐसा जाकर देखो करके वे कहते हैं, இதெல்லாம் பார்த்து சொல்ல என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார். और ये सब देखकर परमेश्वर कहते हैं कि मेरी प्रजा जो अपनी महिमा को निकम्मी वस्तु से बदल दिया है। அல்லேலூயா. हालेलुया। வீணானவைகளுக்காக தங்களை மகிமை மாற்றினார். और निकम्मी वस्तु के लिए अपने महिमा को उन्होंने बदल दिया है। மகிமை கடந்து போயிடுச்சு. और उसका महिमा जो है वो भीतर चला गया। வேதத்துல பார்க்கிறோம், और वचन में हम देखते हैं, ஆதாம் மேல இருந்த ஒரு மகிமை இருந்துச்சு, और आदम के ऊपर एक महिमा थी, ஒரு அதிகாரம் இருந்தது, एक अधिकार था, ஒரு பவர் இருந்துச்சு. அவனுக்கு और उसके अंदर एक शक्ति थी। தேவன் அவனை குட்டி கடவுளாக இந்த உலகத்தை படைத்திருந்தார். और परमेश्वर एक छोटा एक भगवान के समान उसके எல்லா மிருக ஜீவன்களும் அவனுக்கு வந்து அப்படியே தலை வணங்கும். और सारा जीव जंतु जो है उसके समूह को उसकी वंदना करता है। எல்லாமே அவனுக்கு கீழ்ப்படிந்தது. और सारा कुछ है उसका पालन किया। அன்னைக்கு இருந்த மிருகங்கள்லாம் இன்றைக்கு கிடையாது. சில மிருகங்கள் और उस जमाने में रहने वाले जो जानवर है आज के दिन नहीं है। அன்னைக்கு அவ்வளவு பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருந்திருக்கு. और इतने बड़े बड़े जानवर उस समय में இன்னைக்கு थे। நான் பார்க்கிறோம் டைனோசர்ஸ் எல்லாம் அன்னைக்கு இருந்த மிருகங்கள். और आज दिन में देखते हुए डायनासोर जो है उस दिन में रहने वाला एक जानवर है। எவ்வளவு பெரிய மிருகங்களா இருந்தாலும் சரி, और कितना बड़ा जानवर हो तो भी, இதுல பாத்துக்கலாம் ஐசேஜ் சொல்றாங்கல்ல, ஐசேஜ் காலம் அப்படின்னா அந்த உரைப்பனி காலத்துல இருக்கிற மிருகங்கள்லாம் பயங்கர டேஞ்சரஸா இருக்கும். பயங்கரமான கொம்புகள் வச்சுக்கிட்டு இருக்கும், பயங்கரமான சிங்கங்கள் இருக்கும், பயங்கரமான பல்லு இருக்கும். அது ரொம்ப டேஞ்சரஸான மிருகங்கள். और उस जगह में रहने वाले जो जानवर है बहुत ही एक भयंकर से रहते हैं। அப்ப அப்படி இருந்துச்சு. और उस समय पर इस प्रकार थे। மிருகத்திலே பெரிய மிருகம் யானை தான். अभी जानवर में बहुत बड़ा जो जानवर है वो हाथी है। நீர்வாழ் ஜந்துக்கள்ல திமிங்கலம் தான் பெருசு. और जल में जो है वो वेद वो ही बड़ा जानवर है। பெருசு ரைட். और उसके हाइट में அல்லேலூயா. हालेलुया। இப்படிலாம் இருக்குது. और इस प्रकार है। அன்றைக்கு இருந்த அந்த நாட்களில் இருந்த எல்லா மிருகங்களும் ஆதாம் கீழ்ப்படி. और उस समय पर रहने वाले सारे जीवन और जो जानवर है वो सारे आदम के अधीन थे। ஆளுகிற ஆளுமையை தேவன் ஆதாம் கொடுத்தார். उसे अधिकार करने के लिए परमेश्वर ने उसको वो दिया था। அல்லேலூயா. அவன் மேல தேவ மகிமை இருந்துச்சு. क्योंकि उसके ऊपर परमेश्वर की महिमा थी। உங்க மேல தேவ மகிமை இருக்குமானா तुम्हारे अंदर परमेश्वर की महिमा हो तो, உள்ளாத சாத்தானுக்கு தெரியும், और शैतान जानता है, இவங்கிட்ட வாராத, और इसके साथ हम कुछ नहीं कर सकते। ஆமே, இவங்கிட்ட வம்பு வைக்க கூடாது, और इसके पास हम कुछ कर नहीं அப்படியே सकेंगे, விலகி போயிடும். और वैसे वो हट जाएगा। ஏன்னா தேவனுடைய மகிமை உங்க மேல இருக்கும்போது क्योंकि परमेश्वर का जब महिमा तुम्हारे கண்டிப்பா पास சாத்தான் है, நடுங்குவான். और शैतान तुम्हें देखकर वो कांपेगा। அன்றைக்கு அவன் தேவனுடைய மகிமை ஆதாம் மேல இருக்கும்போது மிருகங்கள் எல்லாம் கீழ்ப்படிச்சு. और परमेश्वर का जो महिमा आदम के ऊपर रहने के कारण सारा जानवर जो इसके अधीन थे। என்றைக்கு அவர்கள் மீறி பாவம் செய்தார்களோ और जब उन्होंने पालन को हटाकर उन्होंने पाप किया மகிமை था, எடுபட்டு போயிடுச்சு. महिमा उनसे निकल चुक गया था। அந்த மகிமை எப்பொழுது விலகிச்சோ और जब उस महिमा को हटा दिया गया அப்போதே है, மிருகங்கள் இவனை வேட்டையாட ஆரம்பிச்சு. और तभी जानवर जो है इसकी और आने लग गए थे। அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் மிருகங்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா? क्या आज के जमाने में जो जानवर से हम बात कर सकते हैं, அந்த சட்டத்தை உடைச்சு उस नियम को उन्होंने तोड़ दिया ஏன்னா है। மகிமை இல்ல. क्योंकि उसके ऊपर भी कोई महिमा नहीं மனிதன் है। மகிமை இழந்து விட்டான். मनुष्य जो है उस महिमा को खो चुका அந்த है, தேவனுடைய வல்லமை இழந்து விட்டான். मनुष्य के सामर्थ्य को खो चुका है। அதனால மிருகங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, अभी जानवर जानते हैं இவன் உங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது. अभी इसके पास कुछ नहीं है, ஒண்ணும் கிடையாதுன்னு எல்லாமே அவனை துரத்த ஆரம்பிச்சு. और इसके पास कुछ नहीं है करके इसके साथ सब शिकार करने लगे। வேதம் சொல்லுகிறது और वचन कहता है, நிர்வாணிகள் என்று அறிந்ததினாலே और वो नंगे होने के कारण ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். वो अभी छुपे हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆராய்ச்சியாளர்கள்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். अभी पत्ते के और वो छुपे हैं, அவனுக்கே வெக்கம் வந்துருச்சு. अभी उनके अंदर एक शर्मिंदा आने लग गई அவனுக்குள்ளே है, ஒரு பாவ உணர்வு வந்துருச்சு. और उनके अंदर एक पाप का एहसास हुआ, மகிமை விட்டு போயிடுச்சு. और महिमा उसके अंदर से निकल गया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப மகிமை விட்டு போனனால அவனை ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனா மாறப்பட்டான். और महिमा हटने के कारण परमेश्वर का अप्रिय बन चुका है, நம்ம மகிமை நம்ம காத்துக்கொள்ளணும். और हमारी महिमा को हमें संभालना இந்த है। இடத்துல சொல்லப்படுகிறது, और यहाँ पर वचन कहता பதினொன்றாம் है, வசனம் சொல்லுது, என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமை மாற்றினார். और मेरी प्रजा जो अपनी महिमा को निकम्मी वस्तु से बदल दिया है। அல்லேலூயா. हालेलुया। வீணான அந்த விக்கிரகங்களை பின்பற்றி போனனால ஆண்டவருடைய மகிமை மாற்றி போட்டார். और निकम्मी जो मूर्ति के और जाने के कारण उसकी महिमा को बदल दिया அடுத்த है। நாம் பார்க்கிறோம், और दूसरा हम देखते हैं
11ஆம் வசனத்தை சரி 13 படிங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். சரி 11ஆம் வசனம் 2:11. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதனைப்படுகிறார். और यहाँ पर प्रभु वेदना होती है வேதனையோடு சொல்லுகிற காரியம். और वेदना से वो कहते हैं 13ஆம் வசனம் சொல்லுகிற வாசிக்கலாம். और 13 वचन सुनेंगे। என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் और जो मेरी प्रजा 2 தீமைகளை செய்தார். और 2 बुराई किए हैं। ஆண்டவர் தமிழ் ஜனங்களை பத்தி தான் சொல்றாரு. और प्रभु अपने संतान की ओर कहते हैं 2 தீமைகளை செய்தார்கள். और 2 बुराई को उन्होंने किया है। ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார். முதல் தவறு. और बहती जल जो है मुझे उन्होंने त्याग दिया है அவர்தான் ஜீவத்தண்ணீர். और वही हमारे बहने वाली जल வேதம் है। சொல்லுகிறது वचन कहता है நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. और जो मैं देने वाले उस जल को पीता है तो उसे कोई प्यास नहीं நான் होगा। கொடுக்கும் தண்ணீரானது அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்து ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் और என்று சொல்லுகிறார். जो मैं जल दे रहा हूँ उसे वो प्यास हटाकर वो हरदम जीवित रहने वाला एक मनुष्य बनेगा। அல்லேலூயா. हालेलुया। அவன் ஜீவத்தண்ணீராகிய கர்த்தரை விட்டு விட்டார். कभी जीवन का जो प्रभु है उसे उस प्रभु को उन्होंने त्याग दिया है। ஆமென். आमेन। இங்க பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல और पुरानी पुस्तक में ஜீவத்தண்ணீரை பொங்கி பொங்கி வா என்று பாடுகிறார். और जीवन का जल जो है उमड़ उमड़ कर आ करके पुकारते हैं। மிரியாமும் ஆரோனும் மற்ற ஸ்திரீகளும் எல்லாம் சேர்ந்து அந்த சிறந்த சமுத்திரத்தை கடந்து இக்கரைப்பட்ட உடனே அவங்கள தம்புர் எடுத்துக்கொண்டு நடனம் பாடி தண்ணி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. और मिरियम और आरोन जो है लाल समुद्र पार करने के बाद वो बहुत ही इंस्ट्रूमेंट के साथ वो परमेश्वर की स्तुति करने लग गए थे। கற்பாரில் தண்ணீர் சுரக்க செய்தார். और पहाड़ों से परमेश्वर ने जल को बहने लगाया। அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்த உடனே ஜீவ ஊற்றுன்னு சொன்னார்கள். और ये सब देखने के बाद प्रभु को जीवन का जो बहने वाला அதனால जल ஜீவ कहते ஊற்று हैं। பொங்கி பொங்கி வா என்று பாடினார்கள். और जीवन का जल बहने उमड़ उमड़ कर आ करके उन्होंने நம்முடைய गाया। வாழ்க்கையில और हमारे जीवन में ஜீவ ஊற்று இருக்கிறது. ये जीवन का जो बहने वाला ये नदी அவரை है விட்டு விடக்கூடாது. हमें इसे छोड़ना नहीं है। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல और पुरानी पुस्तक में அந்த ஒரு விதவை தன்னிடத்துல இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் வைத்து அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்திலிருந்து வேறு பாத்திரங்களை வாங்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எண்ணெய் ஊறிக்கொண்டே இருக்கிறது. और पुराने नियम में एक विधवा जो है अपने तेल को जो एक कटोरे से दूसरा कटोरे में वो बदल कर आ रही थी। மோந்து கொள்ளும் போது வந்து கொண்டே இருக்கிறது. और जितना वो मर गया उतना वो आ रहा था। அதே போலதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எடுக்க எடுக்க ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். इसी प्रकार परमेश्वर हमारे जीवन में जितना लेते हैं उतना परमेश्वर आशीष देते மாத்திர हैं। 2 தீமைகளை और செய்தார்கள். यहाँ पर 2 बुराई उन्होंने किया ஒன்று है। ஜீவ தண்ணீர் தொட்டியாகிய ஜீவ ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். और बहने वाली जल मुझे उन्होंने त्याग दिया है। இரண்டாவது और दूसरा जो है தண்ணீர் நிற்காத தொட்டியை வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். और होद बना लिया वरन ऐसा हो जो टूट गया है जिससे जितना जल नहीं रह सकता है। அப்படின்னா தண்ணி நிற்காத தொட்டி यानी कि जो पानी नहीं रहने वाला एक कटोरा தண்ணி ஊத்துனா போயிடலாம் வட்டிட்டு और जितना उसमें पानी डाले वो सब टूट कर निकल जाएगा பூமி ஈர்த்துரும். और वो भी जो है उसे खींच लेता அந்த है। தண்ணி அங்க நிற்காது. वो पानी वहाँ पर नहीं रुकता है। நம்ம வசனம் சொல்லுகிறது और वचन कहता है அவர்தான் நமக்கு எனது ஜீவ ஊற்று. वही हमारे लिए बहने वाले जल है। ஆமென். ஆமென். இவர்தான் நமக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்று. और यही हमारे लिए आशीष करने वाले प्रभु அப்ப है। இவரை விட்டுட்டோம்னு சொன்னா अगर हम इसे छोड़ दिए तो எவராலே நமக்கு ஜீவ ஊற்றாக மாற முடியாது. और कोई और हमारे लिए जीवन जल नहीं बन सकता। அவர்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய வாய்க்காலாய் और காணப்படுகிறார். हमारे लिए आशीष वाली प्रभु वही है। நம்மளை ஆசீர்வாதத்தை உயர்த்துகிறவர் और அவர்தான். हमें आशीष करके ऊंचा उठाने वाले प्रभु वही செழிப்பை है। கொடுக்கிறவரும் அவர்தான். हमें हरियाली देने वाले प्रभु वही है। சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுக்கிறவரும் அவர்தான். और चंगाई बल और आरोग्य
पुष्टता देने वाले प्रभु भी वही है பசுமையும் புஷ்டிமாயாக மாற்றுகிறவரும் அவர்தான். और हरियाली और अस्त पुष्ट बनाने वाले भी वही है வேதம் சொல்லுகிறது और वचन कहता है தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிறவர். और प्रभु जब अकेलेपन पे उनके लिए घर और जमीन लेके देने वाले हैं। ஆமென். आमीन। உங்க அப்பத்தை நீங்க சாப்பிடுவீங்க. और उनका जो रोटी है उसे तुम खाओगे உங்க துறவில ஊறுகிற தண்ணீரை நீங்க குடிப்பீங்க. और तुम्हारे द्वारा मिलने वाला जल जल से तुम पियोगे உங்க திராட்சை தோட்டத்தை நாட்டி திராட்சை பழங்களை நீங்க சாப்பிடுவீங்க. और तुम्हारे जो दाख मधु है उसे तुम पियोगे எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் ஜீவ தண்ணீர்ல ஊற்றி. सारा प्रकार का आशीष जो परमेश्वर इस जीवन जल के अंदर रखे हैं ஆமென். आमीन। அவரை விட்டு விட்டோமானால் अगर उसे हम छोड़ दिए तो சாபம் தான். सिर्फ श्राप में होगा ஆண்டு சொல்றாரு प्रभु कहते हैं நீங்க திராட்சை தோட்டத்தை நாட்டுவீங்க, तुम उस कार्य को तुम उखाड़ो பலனை வேற ஒருவர் புசிப்பான். और उसका जो फल है वो दूसरा कोई पाएगा அல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்ல அப்போ अभी आशीष नहीं है நம்ம கையில் பிரயாசப்படுவோம், और हमारे हाथों से हम प्रयास அது करेंगे நாம சாப்பிட மாட்டோம், लेकिन हम नहीं खाएंगे வேற ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்போம். कोई और उसे खाएगा அல்லேலூயா. हालेलुया। நம்ம சாப்பிட முடியாது, और हम उसे नहीं खा पाएंगे வீணாக பணம் போய்கிட்டே இருக்கும். और व्यर्थ में हमारा पैसा खर्च சொல்ல हो பணம் जाएगा பொத்தலான பையிலே போட்டது போல போய்கிட்டு இருக்கும். यानी एक खड़ा होने वाला एक कोठी में डालने वाला அல்லேலூயா. हालेलुया। பொத்தலான பை. और एक गड्ढा रहने वाला நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, बहुत सारे लोग कहते हैं எவ்வளவு வருமானம் வந்தா நிற்க மாட்டேங்குது, और कितना ही तनख्वाह है तो वो रुकता नहीं இவ்வளவு है சம்பாதிக்கிறோம் நிற்க மாட்டேங்குது. और इतना ही मैं कमाता हूँ कि रुकता नहीं காரணம், है। इसका कारण जो நம்ம है ஆண்டவரை விட்டுட்டு हमारे प्रभु को வேற छोड़कर யாரையோ நம்ம வச்சிருக்கோம். दूसरे कोई और को हम रखे हैं நம்ம மனசுல வேற யாரையோ நம்ம வச்சுக்கிட்டு और இருக்கோம். हमारे मन में किसी और को हम रखे हैं அதான் ஆண்டு வருத்தப்பட்டு சொல்றாரு, इसलिए प्रभु यहाँ बहुत वेदना से कहते हैं ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டீர்கள். और जीवन बहने वाले जो मुझे तुमने त्याग दिया है என்னை விட்டுட்டு और मुझे छोड़कर தண்ணீர் இருக்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டாங்க. और बहुत टूट गया उससे जिसमें जल नहीं रुकता है அப்படியே தங்க திறமையில வாழ நினைக்கிறாங்க, इसके अपने कार्य में वो जीने लगते தங்க हैं பலத்துல வாழ और நினைக்கிறாங்க, अपने बल पे वो भरोसा தங்க रखते हैं அறிவிலே தங்க புத்தியிலே வாழ நினைக்கிறாங்க. और अपने ज्ञान और बुद्धि से जीने लगते हैं ஒன்றுமே உதவாது. और कुछ भी उसमें सफल नहीं होगा அல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். केवल प्रभु का आशीष है वो आशीष அதனோட வேதனை கூட்டார். और उसके और हमें वेदना नहीं அவர் है। நம்மை ஆசீர்வதித்தாதான் நாம் और ஆசீர்வதிக்கிறோம். वो आशीष करे तो ही हम आशीष पाएंगे ஆமென். आमीन। அதனால தான் அவரை பிடிச்சுக்கொள்ளணும். इसलिए हमें उसी को पकड़ लेना है। ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும். और आशीष बहने वाले उस जल को हमें पकड़ लेना நம்ம है இஷ்டப்படி வேற ஏதாவது தேடிட்டு சொன்னா और हमारे इच्छा के अनुसार किसी और को ढूंढ लिए அது तो தண்ணீரே இருக்காது, उस जल वो रुकेगा அது नहीं। ஆசீர்வாதமே இருக்காது. उसमें आशीष नहीं रहेगा நான் சொல்ற ஆசீர்வாதம் பணம் மட்டும் கிடையாது. हमें बोलने वाला आशीष सिर्फ पैसा नहीं है பணம் மட்டும் உள்ள காரியத்தை பத்தி பேசல. सिर्फ पैसा की और नहीं कहता हूँ எல்லா ஆசீர்வாதமும் और सारा कुछ आशीष பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிற ஆசீர்வாதம், और बच्चों को देखने वाला एक நமக்கு आशीष சமாதானம் உண்டு சமாதானம் பண்ணுகிற ஆசீர்வாதம். हमें समाधान देने वाला एक आशीष ஆமென். आमीन। நல்ல சுக ஆரோக்கியம், और अच्छा चंगाई और बल குடும்பத்தில் நிம்மதி, और परिवार में एक शांति கொண்டு வாங்கி கொண்டு வருகிறத திருப்தியா சாப்பிடுகிறது, और जो लेके आते हैं उसे बहुत तृप्ति से खाना நல்ல கணவன் நல்ல மனைவி, और अच्छा पति और अच्छी पत्नी நல்ல பிள்ளைகள். और अच्छे बच्चे ஆமென். ஆமென். இப்படி பல காரியங்களை குறித்து அது சொல்லப்படுகிறது. ये सारा जो है आशीष के अंदर आता है ஆக ஜீவத்தை நீர் ஊற்றாகி அவரை பிடித்துக் கொள்வோம். इसलिए जीवन का जो जल है उसे हमें पकड़ लेना है ஆமென். आमीन। இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காரியத்தை செய்தார்கள், और इसलिए लोग जो इस कार्य को किए இரண்டு தீமைகளை செய்தார்கள். तो बुराई को किया நாம செஞ்சிடக்கூடாது. हमें नहीं करना है ஆமென். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். हमें बहुत ही सावधानी से जीना है எரேமியா புத்தகம் 17 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. 17 अध्याय में 13 वचन पढ़ेंगे 17 13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவர் வெட்கப்படுவார்கள். உம்மை விட்டு விலகுகிற யாவர் வெட்கப்படுவார்கள். அவர்கள் அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி ஓடினார்கள். விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். Praise the Lord. हालेलुया। புழுதியில் எழுதப்படும். और उनका जो हे यहोवा इस्राएल के आधार जिन्हें तुझे छोड़ देता है वह सब लज्जित होंगे, जो तुझे से भटक जाते हैं उनके नाम भूमि पर लिखे जाएंगे, क्योंकि उन्होंने बहते जल के सोते यहोवा की त्याग किया है। उसका नाम किसने लिखे जाएंगे? भूमि பூமி पर. தூணிலே எழுதப்படும். और उनका
उनका नाम जो है भूमि पर लिखा जाएगा। உள்ள எழுதப்பட்ட எழுத்து சரியா இருக்குமா? और भूमि में जिस लिखते हैं वो क्या सही रहेगा? அந்த எழுத்து நிலைத்து இருக்குமா? क्या वो अक्षर निरंतर रहेगा? காற்று வந்துச்சுன்னா हवा आती है तो அதை அழிச்சு போடுது. उसे हटा देगा। என்ன எழுத்துன்னு தெரியாது. और क्या लिखा है करके नहीं पहचान அதனால पाएगा। ஆண்டவர் சொல்ற தூளிலே எழுதப்படுகிறார். इसलिए परमेश्वर कहता है कि इसे भूमि पर लिखा जाएगा। வசனம் சொல்லுகிறது और ये वचन कहता है இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவர் வெட்கப்படுவார். अरे युवा इसराइल के आधा जितने जो तुझे छोड़ देता सब लज्जित होंगे। ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டோம்னா நமக்கு வெட்கத்தான் வரும். और परमेश्वर को छोड़ देने तो हमें सिर्फ लज्जित आएगी। வெட்கப்பட்டு போவதில்லை நம்ம பாடுறோம் இல்லையா? और लज्जित नहीं होंगे करके हम गीत गाते ஜீவன் हैं। தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. और जीवन जल बहने वाले प्रभु को अगर पकड़ लिए तो हम कभी भी लज्जित नहीं होंगे। ஆமென். आमीन। அவரை விட்டு விட்டோமாகி अगर उसे हम छोड़ दे तो வெட்கப்படுவோம், हम लज्जित होंगे வெட்கப்படுத்தப்படுவோம். और लज्जित होने के लिए होंगे। அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் और उनके बहते जल के सोते यहोवा को त्याग देने के कारण உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். और जो उसको छोड़कर भटक जाते हैं उसे उसका नाम भूमि पर लिख जाएगा। பிரயோஜனம் இல்லை, कोई उपयोग नहीं है। பிரயாசப்பட்டு பிரயோஜனம் இல்லை. कितना भी प्रयास किए तो उपयोग नहीं है। பிடித்துக் கொள்வோம். हम पकड़ लेंगे ஜீவன் தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். और बहने वाले उस जल उस प्रभु को हम पकड़ लेंगे நம்ம ஆண்டவர்ட்ட அறிக்கை செய்வோம். और परमेश्वर से अंगीकार करेंगे உம்மை விட்டு தூரமா போகிற பாவம் என்ன இருந்தாலும் எனக்கு உணர்த்துங்கப்பா, நான் மன்னிப்பு கேட்கிறேன். और आपसे हटने वाला जो भी कार्य जो पाप है उसे हमें मुझे एहसास कीजिए उसमें से मन फिराने। மாயை பின்பற்றி போயிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, நான் உண்மைக்கு மனம் திரும்புகிறேன். और अगर माया के और लिया होगा तो मुझे एहसास कीजिए मैं मन फिराता हूँ। ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம திரும்புவோம். और परमेश्वर के सम्मुख में मन फिराएंगे கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். और प्रभु हमें आशीष करेगा। ஆமென். आमीन। எழுந்திருப்போம். हम सब खड़े हो ஆண்டவருடைய जाएंगे சமூகத்தில் நன்றிகளை ஏறெடுப்போம். और परमेश्वर के सम्मुख में धन्यवाद देंगे। சொல்லப்பட்ட வார்த்தை, இப்படி சொல்லப்பட்ட வார்த்தைகள் நீ கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. और जो वचन सुने उसे सुनकर परमेश्वर के ओर अपने आप को सौंपिए। ஆமென். துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஹalleluya, நல்லவரே, உமக்கு நன்றி. பரிசுத்தரே, உமக்கு ஆராதனை. ஹalleluya. பரிசுத்தரே, உமக்கு ஆராதனை. हालेलुया। हे मेरे मन यहोवा को धन्य कहो, जो कुछ मुझ में है यहोवा को धन्य कहो। हे मेरे मन यहोवा को धन्य कहो, जो कुछ मुझ में उसके धन्य कहो। उसके ही हुए उपहारों को कभी नहीं भूलो, कभी भी नहीं भूलो। उसके ही हुए उपहारों को कभी नहीं भूलो, कभी भी नहीं भूलो। ये मेरे मन यहोवा को धन्य कहो, जो कुछ मुझ में उसको ही धन्य कहो। वही तेरा धर्म करता, चंगा करता, वही अधर्म को माफ करता, लोगों को चंगा करता। उसके ही हुए उपहारों को कभी नहीं भूलो, कभी भी नहीं भूलो। उसके ही हुए उपहारों को कभी नहीं भूलो, कभी भी नहीं भूलो। ये मेरे मन यहोवा को धन्य कहो, जो कुछ मुझ में उसको ही धन्य कहो। जीवन पर उसके भलाइयों से भरपूरी से उछलाता है। जीवन पर उसके भलाइयों से
அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து விடக்கூடாது. और जो कुछ वहाँ किया उसे वे भूलना नहीं है. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறவருக்கு और मुझे छोड़कर माया के पीछे हो लेने के. என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் தான் வேதனையோடு கேட்கிறார். और मेरे से क्या अन्याय को तुम जाने करके परमेश्वर बहुत ही वेदना से कहते हैं. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி மாயை பின்பற்றினார். और इसलिए के लोग जो है उस माया को पीछे लिए. தேவ பிள்ளைகளே, परमेश्वर के लोग. ஆண்டவர் இந்த வார்த்தைகளோடு நம்மோடு உணர்த்தி இருக்கிறார். परमेश्वर इस वचन के अनुसार हमें एहसास किया है. உலக மாயை பின்பற்றிவிடக்கூடாது. और संसार के माया को हमें पीछे नहीं करना है. கர்த்தர் பரிசுத்தர். और प्रभु पवित्र है. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல और जिस प्रकार मैं पवित्र हूँ. நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. और तुम अपने सारे चाल चलन में पवित्र बनो करके वचन कहता है. அவருக்கேற்ற பரிசுத்த நம்மிடத்திலே और காணப்படும். उसका जो पवित्र है उसे परमेश्वर हमसे आशा रखता है. ஜீவன் தண்ணீர் ஊற்றாகி அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். और जीवन जल बहने वाले से हमें पकड़ लेना है. அருமையானவர்களே, அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். और वही तुम्हें आशीष करने वाला அவர்தான் உங்களை செழிப்பாய் மாற்றுகிறவர். और वही तुम्हें हरियाली में चलाने वाला அவர்தான் நம் பூமியிலே தேவைகள் மாத்திரமல்ல, உன்னதத்துக்குரிய தேவைகளை தந்து நம்மை நடத்துகிறவர். सिर्फ संसार की नहीं, सिर्फ ऊंचाई की ओर को भी चलाता है. அவர்தான் நம் பாவங்களை மன்னிக்கிறவர். और वही हमारे पाप को क्षमा करते हैं. நரகம் போகாதபடிக்கு ஜீவனு கொண்டு சேர்க்கிறவர் அவர் ஒருவரே. नरक जाति ना हुए परमेश्वर में स्वर्ग राज्य में चलाता है. அவரை பற்றிக் கொள்வோம். सिर्फ उसी को हम पकड़ लेंगे. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், அப்பா உம்மை பற்றிக் और கொள்கிறேன். परमेश्वर के सम्मुख में पूछेंगे, प्रभु हम நீரே पकड़ என் लेंगे. ஜீவ நதி. आप ही हमारा जीवन का நீரே जल என் ஜீவ நதி. और आप ही हमारा जीवन का நீதான் जल ஜீவ ஊற்று. और आप ही हमारे लिए जीवन के बहने वाले जल हो. உமக்குள்ளாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். और आपके अंदर मैं सौंपता हूँ. நன்றி ராஜா, நன்றி ராஜா. धन्यवाद है பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். स्वर्ग के पिता, इस समय तक की धन्यवाद. பேசின வார்த்தைகளுக்காக எங்களோடு பேசி உணர்த்தினவைக்காக நன்றி और அப்பா. जो वचन सुने हमें एहसास किए, इसलिए आपको धन्यवाद करते हैं உம்மை पिता. நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம். और इससे आपको ही हम स्थिर पकड़ लेंगे உமக்குள்ளாக வேறு கொண்டவர்களாய் और आपके अंदर जड़ पकड़ने वाले ஆவிலே வளருவதற்கு और आत्मिक में जीने के ஒரு लिए நாள் எங்களை நடத்துவீராக. हर एक दिन हमें चलाइए पिता. வேத वசனங்கள் आपका वचन जो है எங்களுக்கு புரிந்து கொள்ள அனுகூலமாய் இருப்பீராக. हमें समझने के लिए हमें मदद कीजिए. தெரியாதவைகளை தெரிந்து தெரிய வைப்பீராக. जो अनजान है उसे जानने के लिए मदद कीजिए. புரியாதவைகளை புரிய வைப்பீராக. जो समझ नहीं पाते उसे समझने के लिए मदद कीजिए. எங்கள் நடுவிலே உலாவுகின்ற பரிசுத்த ஆவியானவரே, और हमारे समूह में उपस्थिति करने वाले भी உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், கனப்படுத்துகிறோம். आपके हमें वंदना, उसके आपके आदर இந்த करते हैं. வசனங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும். और ये वचन जो हर एक हृदय में क्रिया करने दो தொடர்ந்து அவர்களை வழி நடத்துவீராக. और लगातार में चलाइए पिता. கிருபைக்குள்ளாய் வழி நடத்துங்க. और कृपा के अंदर चलाइए. கேட்ட வார்த்தைகள் और जो वचन सुने हैं உண்மையாக உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க और सच्चाई में स्थिर पकड़ कर चलिए. அவர் உள்ளத்திலே கிரியை பண்ணுங்க. उनके हृदय में आप क्रिया कीजिए पिता. ஆசீர்வதியும் मैं आशीष நல்ல कीजिए சுகபலன் ஆரோக்கியத்தை தந்தருளும். और अच्छा चंगाई बल और आरोग्यता को दीजिए. கோடி நன்றிகள் அப்பா. और आपको ही कोटि स्तुति पिता. நாளை நடக்க போற ஆராதனையில் கூட தேவன் எங்களை வழி நடத்துவீரா. और कल के दिन होने वाले आराधना में भी आप हमें चलाइए. கரத்திரைகள் தாழ்த்தி ஒப்பு के கொடுக்கிறோம். हाथों में हमें सौंपते हैं. துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கு. और सारा स्तुति महिमा और आदर आपको. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே. और दान करता यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते हैं प्यारे पिता. ஆமென். आमीन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा यीशु मसीह का कृपा, பிதாவின் அன்பும் पिता का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் और पवित्र आत्मा का सदा பொழுது सहयोग போல் சதா காலம் நம் அனைவரோடும் இருப்பதாக. और आज कल सदा कल हमारे साथ எல்லாம் रहे. சொல்லுவோம் ஆமென். सब कहेंगे ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.